இன்னைக்கான சாப்டர்ஸ் நம்ம வந்து 2 சாப்டர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து ஜிஎஸ்டி லால சொல்லப்பட்ட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் என்னென்ன, அதுக்கான ரெஜிஸ்டர் நம்ம என்னென்ன மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து டிடிஎஸ்ல இருக்கக்கூடிய சாப்டர் இன்ஃபர்மேஷனை பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ ஸ்கிரீன்ல நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது வெரிஃபிகேஷன் ஆஃப் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி லா. ஜிஎஸ்டியில் சொல்லப்பட்ட செக்ஷன் 35, தென் வந்து அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ரூல்ஸ் 56, 57, 58. ஸோ இந்த 3 ரூல்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி ரிலேட்டடாக நம்ம என்னென்ன மாதிரியான ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும். டேலியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேராக இருந்தாலும் சரி, அதர்வைஸ் மேனுவலாக அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறவங்களாக இருந்தாலும், சின்ன சின்ன ஆர்கனைசேஷனில் சாஃப்ட்வேர் எதுவுமே இருக்காது. ஸோ அவங்களும் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ண வேண்டிய ரிஜிஸ்டர் ரிலேட்டடாக வந்து இப்போ இந்த செக்ஷன் அண்ட் ரூலில் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் ஆக்ட் 2017 செக்ஷன் 35, சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் ரூல்ஸ் 2017, அதில் 56, 57, 58. பொதுவாக வந்து செக்ஷன்ஸ் அப்படிங்கிறதுக்கு தனி ஆக்ட் அப்படிங்கிறது இருக்கு. அந்த ஆக்டை பேஸ் பண்ண ரூல்ஸ் புக் அப்படிங்கிறது தனியாக இருக்கும். ரூல்ஸ் வந்து தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இது ரெண்டுமே வந்து ஒரே மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி மட்டும்தான் வந்து பேசும். இப்போ உதாரணத்துக்கு செக்ஷன் 35ல என்னென்ன ரிஜிஸ்டர்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. தென் ஆக்ட் வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கும். ஆக்டில் வந்து அதிகமாக வந்து சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்காது. ஆனால் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சேஞ்சஸ் எல்லாமே அல்லது சேஞ்சஸ் அப்டேட்டு இது எல்லாமே நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலமாக ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரூல் அப்படிங்கிறது. அப்போ ரெண்டுமே ஒரே மாதிரியான ப்ரொவிஷன்ஸை பற்றி மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணோம். ஆனால் செக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஆக்டுங்கிறது வேற, ரூல் அப்படிங்கிறது வேற. ஸோ ஆக்டுங்கிறது ஸ்டாட்டிக், ரூல் அப்படிங்கிறது அமெண்ட்மெண்ட் அல்லது அப்டேட் அப்படின்னு கூட நம்ம வந்து மீனிங் வந்து வச்சுக்கலாம். ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, இப்போ இந்த செக்ஷன் 35ல ஜிஎஸ்டி ரிலேட்டடாக ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் என்னென்ன மாதிரியான ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும், என்னென்ன ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லும்போது இங்கே மேஜராக வந்து ஒரு 7 இம்பார்ட்டன்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஆர்கனைசேஷனாக இருந்தால், ஒரு மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷனாக இருந்தால், ப்ரொடக்ஷன் அல்லது மேனுஃபேக்சர் ஆஃப் குட்ஸ், அதாவது ஃபினிஷ்டு குட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணதுக்கான ரெக்கார்ட்ஸ் செப்பரேட்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும். என்னென்ன மெட்டீரியல் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணாங்க, ப்ரொடக்ஷன் பண்ணும்போது என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் ஆகிருக்கு, தென் அதுக்கான அடிஷ்னல் ப்ரொடக்ஷன் எக்ஸ்பென்சஸ் என்னென்ன, இது எல்லாமே வந்து இந்த ப்ரொடக்ஷன் ரெக்கார்ட்ஸில் வந்து செப்பரேட்டாக இருக்கும். தென் இன்வர்டு சப்ளை, அதாவது பர்ச்சேஸ் அப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ பர்ச்சேசஸ் எல்லாமே இன்வர்ட் சப்ளை. ப்ரொடக்ஷன் ஆர்கனைசேஷன் இல்லை அப்படின்னா ஒரு ட்ரேடிங் ஆர்கனைசேஷன் மெட்டீரியல் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க, அல்லது ஒரு சர்வீஸ் ஆர்கனைசேஷனாக இருந்தால் சர்வீசஸ் வந்து அவங்க ரிசீவ் பண்ணியிருக்கலாம். அதுக்கான ரிஜிஸ்டர் செப்பரேட்டாக மெயின்டைன் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர் அப்படின்னு கூட நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். தென் அவுட்வர்ட் சப்ளை, மேனுஃபேக்சர் பண்ண குட்ஸ் அல்லது பர்ச்சேஸ் பண்ண மெட்டீரியல் சேல்ஸ் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது அவுட்வர்ட் சப்ளை. அந்த அவுட்வர்ட் சப்ளைக்கான ரிஜிஸ்டர் அல்லது சேல்ஸ் ரிஜிஸ்டர் அப்படின்னு நம்ம மீன் பண்ணிக்கலாம். அந்த ரிஜிஸ்டர் ப்ராப்பராக இந்த ஆக்டின் கீழே வந்து நம்ம மெயின்டைன் பண்ணி ஆகணும். அடுத்து ஸ்டாக் ஆஃப் குட்ஸ், இது வந்து க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அன்சோல்டு ஸ்டாக் ஒவ்வொரு டே வைஸ் அல்லது இயர்லி பேசிஸில் இருந்துச்சு அப்படின்னா இயர்லி பேசிஸில், அல்லது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கான குட்ஸ் ஃபினிஷ், அதாவது ஒரு மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷனாக இருந்தால் ஃபினிஷ்டு குட்ஸ் எவ்வளோ இருக்குது, ரா மெட்டீரியல் வந்து எவ்வளோ க்ளோசிங் இருக்குது. இதே ஒரு ட்ரேடிங் ஆர்கனைசேஷனாக இருந்துச்சுன்னா அன்ட்ரேடிங், அதாவது அன்சோல்டு குட்ஸ் எவ்வளவு க்ளோசிங் ஸ்டாக்காக இருக்குது, இதை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்போ இந்த ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் அப்படிங்கிறது ஒன்லி வந்து ட்ரேடிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷனில் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒன்று. ப்ரொடக்ஷன் ஆர் மேனுஃபேக்சரிங் ஆஃப் குட்ஸ் அப்படிங்கிறது மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷனில் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ண வேண்டிய ரெக்கார்ட்ஸ். இன்வர்ட் அண்ட் அவுட்வர்ட் சப்ளை அப்படிங்கிறது ட்ரேடிங் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி, சர்வீஸ் ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி, இது வந்து இன்வர்ட் ஆஃப் சர்வீசஸ், அவுட்வர்ட் ஆஃப் சர்வீசஸ், இன்வர்ட் ஆஃப் மெட்டீரியல், அவுட்வர்ட் மெட்டீரியல், இது எல்லாமே வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணும். இப்போ இந்த 4 ரிஜிஸ்டர் வந்து மேக்ஸிமம் வந்து ஆக்டிவிட்டிஸ் பேஸ் பண்ணியிருக்கு. ஒரு ட்ரேடிங் ஆக்டிவிட்டிஸ்னா பையிங் அண்ட் செல்லிங், ஒரு மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னா பையிங், மேனுஃபேக்சரிங் அண்ட் செல்லிங். இதுவே ஒரு சர்வீஸ் ஆர்கனைசேஷனாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் செல்லிங் மட்டும்தான் இருக்கும்.
ஒரு சில சர்வீசஸ் அவங்க டேக்ஸ் பே பண்ணி வாங்கியிருந்திருக்கலாம். அப்படி இருந்தால் இன்வர்ட் சப்ளை ஆஃப் சர்வீசஸ் அப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது நாலுமே வந்து ஒரு ஆக்டிவிட்டிஸ் பேஸ் பண்ண ரெக்கார்ட்ஸ் அண்ட் ரிஜிஸ்டராக வந்து மெயின்டைன் பண்ணப்படணும். அடுத்து ஐடிசி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இருக்கு. ஸோ பர்ச்சேஸ் பண்ணும்போது நாம பே பண்ண டேக்ஸை நம்ம எவ்வளவு பே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ரிஜிஸ்டர் வந்து ஐடிசி ரிஜிஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது பே பண்ண டேக்ஸ் ஐடிசியை நம்ம எவ்வளவு அவைல் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது. இப்போ அவைல்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, டேக்ஸ் பே பண்ணும்போது நம்ம எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த இடத்துல அவைல் அப்படின்னு நம்ம வந்து இந்த இடத்துல சொல்லலாம். ஸோ இன்புட் டேக்ஸ் கிரெடிட் ஐடிசி அவைல்டு இன் தி சென்ஸ் எவ்வளவு நம்மளுக்கு ஐடிசி நம்ம பே பண்ணியிருக்கோம், அதை எவ்வளவு நம்ம யூட்டிலைஸ் பண்ணிட்டோம், அவைல் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்கான ரிஜிஸ்டர் செப்பரேட்டாக நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணப்படணும். பொதுவாக வந்து பர்ச்சேஸ் ரிஜிஸ்டரில் நம்ம பே பண்ண ஐடிசி டோட்டலாக இருக்கும். தென் பேமெண்ட் பண்ணும்போது அந்த ஐடிசியை நம்ம அவைல் பண்ணியிருப்போம். எக்ஸஸாக நம்ம பே பண்ண வேண்டியது இருந்தால் கேஷாக நம்ம வந்து பேமெண்ட் பண்ணியிருப்போம். அப்போ அவுட்புட் டேக்ஸ் பேயபிள் எவ்வளவு, பெய்டு எவ்வளவு. இப்போ அவுட்புட் டேக்ஸ் அப்படிங்கிறது சேல்ஸ் ரிஜிஸ்டர் மூலமாக நம்ம சேல்ஸ் ரிஜிஸ்டரில் இருக்கக்கூடிய டேக்ஸ் சேல்ஸ் பண்ணும்போது நம்ம கலெக்ட் பண்ண டேக்ஸ் நம்ம அவுட்புட் டேக்ஸ் அப்போ நம்ம சொல்கிறோம். அந்த அவுட்புட் டேக்ஸை நம்ம கேஷாக எவ்வளோ பே பண்ணியிருக்கோம், தென் ஐடிசியாக எவ்வளவு நம்ம அவைல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ரிஜிஸ்டர் ப்ராப்பராக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ மந்த் ஆன் மந்த் நம்ம டோட்டல் சேல்ஸ் ரிஜிஸ்டரில் இருக்கக்கூடிய டேக்ஸை நம்ம டேக்ஸ் லயபிலிட்டி அதாவது அவுட்புட் டேக்ஸ் அப்போ நம்ம வந்து சொல்லலாம். அதை நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம், அவைல்டு எவ்வளவு, பெய்டு எவ்வளவு அப்படிங்கிறத பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய அவுட்புட் டேக்ஸ் பேயபிள் அண்ட் பெய்டுக்கான ரெக்கார்டு. அடுத்து இது இல்லாமல் வேற ஏதாவது ரிஜிஸ்டர் வந்து கவர்மெண்ட் கேட்குறாங்க அப்படின்னா அதையும் நம்ம வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். இப்போ பொதுவாக வந்து லாஸ்ட் ஃபினான்சியல் இயரில் அக்டோபரில் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஆர்சிஎம் ஆன் ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ ரெண்ட் பே பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான டேக்ஸை நாம தான் ரிவர்சல் பேசிஸில் நம்ம கால்குலேட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு நம்ம பே பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ரூல் அது. அந்த ரூல் மூலமாக நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து பே பண்ண டேக்ஸ் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ், அதுக்கான செல்ஃப் இன்வாய்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸ், இந்த மாதிரியான ரிஜிஸ்டர்ஸ் எல்லாம் நான் வந்து அதர் இன்ஃபர்மேஷன். ஸோ மேலே ஹைலைட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த 6 ரெக்கார்ட்ஸ் வந்து மேண்டேட்ரி. அதை தாண்டி நோட்டிஃபிகேஷன்ஸ் அல்லது ஏதாவது ஒரு புது இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ஏதாவது கொண்டு வராங்க, புதுசாக ஏதாவது ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னா அதையும் நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அப்போ இந்த 7 ரெக்கார்ட்ஸ் வந்து மெயினான ஒரு ரெக்கார்ட்ஸாக நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம பார்த்துக்கிறோம். ஓகே, ஸோ இதை தான் வந்து செக்ஷன் 35ல வந்து சொல்லுது. ஓகேங்களா, செக்ஷன் 35ல என்னென்ன ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுல. இப்போ அடிஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்போ நம்ம பார்க்கும்போது இந்த ரெக்கார்ட்ஸ் மேனுவலாகவும் இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதாவது என்னன்னா சாஃப்ட்வேர் எதுவும் யூஸ் பண்ணாமல் ரிஜிஸ்டர் ஹேண்ட் பேஸ்டு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸாக இருக்கு அப்படின்னாலும் சரி, அதர்வைஸ் எலக்ட்ரானிக் மோட்லையும் இருக்கலாம். ஸோ எலக்ட்ரானிக் மோட் இன் தி சென்ஸ் சாஃப்ட்வேர்ஸில் நம்ம அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணியும் வச்சிருந்திருக்கலாம். தென் மல்டிபிள் பிளேசஸ் ஆஃப் பிஸ்னஸ் இருந்தால், சம்டைம்ஸ் வந்து ஹெட் ஆஃபீஸ், பிரான்ச் ஆஃபீஸ் இந்த மாதிரி இருக்காங்க, ப்ரொடக்ஷன் ஃபேக்ட்ரி அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருக்கு, ஹெட் ஆஃபீஸ், தென் வந்து ஹெட் ஆஃபீஸ் இல்லைன்னா அட்மின் ஆஃபீஸ் ஒரு இடத்துல இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் மெயின் ஆஃபீஸில் பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா ரெக்கார்ட்ஸும் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். அதர் பிரான்ச் ஆஃபீஸ் இல்லைனா ப்ராடக்ட் ஃபேக்ட்ரி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் அங்கே கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணப்படணும். இந்த மாதிரி மல்டிபிள் லொக்கேஷன்ஸ் அல்லது பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜிஎஸ்டி போர்ட்டலில் அடிஷ்னல் லொக்கேஷன்ஸ் அப்படிங்கிற ஃபீச்சர் யூஸ் பண்ணி நம்ம லொக்கேஷன்ஸை ஆட் பண்ணியும் வச்சுருக்கணும். தென் எலக்ட்ரானிக் மோட்ல இருந்தால் மட்டும், எந்த ஒரு சாஃப்ட்வேர்ல இருந்தாலும் பேக்கப் அப்படிங்கிற ஃபெசிலிட்டிஸ் வந்து அங்கே இருக்கணும். டேட்டாவை பேக்கப் எடுக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது அந்த சாஃப்ட்வேர்ல கண்டிப்பாக இருக்கணும். தென் ப்ராப்பர் ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிறதும் மெயின்டைன் பண்ணணும். இப்போ யார் பேக்கப் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா அடிஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸாக ஆக்டில் வந்து சொல்லப்படுது. ஓகே, ஸோ அடுத்து நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த செக்ஷன் 35ல வந்து சொல்லப்படுறது ஜிஎஸ்டி போர்ட்டல் அங்கே இருக்கக்கூடிய டேட்டா நம்ம வந்து மந்த் ஆன் மந்த் நம்ம ஃபைல் பண்ணக்கூடிய ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா, நம்ம ஏதாவது
டேக்ஸ் ப்ரொவிஷன்ஸ்க்காக நம்ம பேமெண்ட் ஏதாவது நம்ம பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸு. தென் ஜிஎஸ்டி போர்ட்டல் இருக்கக்கூடிய அதர் இன்ஃபர்மேஷன், ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன், அதை பற்றி நம்ம வந்து பின்னாடி பார்ப்போம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனுக்கு ஈக்குவலாக வந்து ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது ப்ராப்பராக அந்த ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும், அதை வெரிஃபை பண்ணப்பட்டிருக்கணும். தென் போர்ட்டலில் இருக்கக்கூடிய டேட்டாவையும் நாம் மெயின்டைன் பண்ணுற டேட்டாவையும் ரீகான்சில் பண்ணி அதில் இருக்கக்கூடிய மிஸ்மேட்சஸ் என்ன, அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த 2 ரெக்கார்டுமே கண்டிப்பாக அக்யூரேட்டாக இருக்கணும். ஸோ ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த ப்ரொவிஷன் செக்ஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு சொல்லுது. ஓகே, ஸோ இப்போ அடுத்து ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் போர்ட்டல் ரிலேட்டடாகவும் சரி, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்லையும் சரி, ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்கணும். இப்போ நம்பர் 1 பாயிண்ட் என்ன அப்படின்னா ஆட்டோ ரெக்கார்டட் பர்ச்சேஸ் டேட்டா. ஆட்டோ ரெக்கார்டட் பர்ச்சேஸ் டேட்டா ஜிஎஸ்டிஆர் 2B அஸ் வெல் அஸ் ஜிஎஸ்டிஆர் 2A இந்த 2 டேட்டாலையும் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜிஎஸ்டி போர்ட்டல் நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அது எப்படி ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது அப்படின்னா, நம்ம பர்ச்சேஸ் பில் எந்த சப்ளையர்கிட்ட இருந்து வாங்கணுமோ, எந்த சப்ளையர்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பில் வாங்கணுமோ அவங்க ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர்டு பர்சனாக இருந்தால் அவங்க ப்ராப்பராக ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபைல் பண்ணியிருப்பாங்க. அப்படி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய ஜிஎஸ்டி நம்பர் பேஸ் பண்ண ரெக்கார்ட்ஸ் ரிஜிஸ்டர், அதாவது பில்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஜிஎஸ்டிஆர் 2B அண்ட் 2Aல நம்மளுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும். பட் நாம் வந்து என்ன பண்ணுவோம், அந்த பில் ஒவ்வொன்றையும் நம்ம டேலியில் நம்ம ப்ராப்பராக என்ட்ரி மட்டும் நம்ம வந்து பண்ணி வைப்போம். அப்படி ப்ராப்பராக நம்ம வந்து என்ட்ரி பண்ணி வச்ச டேட்டாவையும் ஆட்டோ பாப்புலேட் ஆன சிஸ்டம் ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய டேட்டாவையும் நம்ம வந்து ரீகான்சில் பண்ண முடியும். அப்படி ரீகான்சில் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான சப்போர்ட் எல்லாமே போர்ட்டலில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு இன்வாய்ஸோடைய டீட்டெயில்ஸையும் நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணி பார்க்க முடியும். சப்ளையர் அப்லோட் பண்ண பில்லோடைய டீட்டெயில்ஸ், இப்போ பில் நம்பர், அந்த பில்லோடைய டாக்ஸபிள் வேல்யூ, தென் டேக்ஸ் அமௌண்ட், தென் ஒரு 2Aலனா வந்து என்னன்னா பர்சன்டேஜ் வைஸ் கூட நம்மளுக்கு வந்து டேக்ஸோடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு போர்ட்டல் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். அதையும் நம்மளுடைய டேலியா இருக்கு அப்படின்னா டேலியில் இருக்கக்கூடிய பில்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். தென் அந்த டேட்டாவை நம்ம வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு அந்த போர்ட்டல் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம ரீகான்சிலேஷன் அப்படிங்கிறது ஆட்டோ ரீகான்சிலேஷனுக்கு போர்ட்டல் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணுற சாஃப்ட்வேரும் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும், டேலி அதுக்கு ப்ராப்பராக சப்போர்ட் பண்ணணும். தென் கரெக்டான ஐடிசி கிளைம் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா போர்ட்டலில் தனியாக நம்மளுக்கு ஒரு ரிஜிஸ்டரே மெயின்டைன் ஆகும். ஓகேங்களா, டோட்டல் அவைலபிள் ஐடிசி வந்து ஜிஎஸ்டிஆர் 2Aலையும் இருக்கும், 2Bலையும் இருக்கும். மந்த் ஆன் மந்த் நம்ம 3B ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது 2Bல இருக்கக்கூடிய ஐடிசியை நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அப்படி கிளைம் பண்ண ரெக்கார்ட்ஸ் வந்து தனியாகவே நம்மளுக்கு போர்ட்டல்லையும் நம்மளுக்கு கிடைக்கும். அதையும் நம்ம டேலியில் நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய என்ட்ரிஸையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அது ரெண்டும் அக்யூரேட்டாக இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணவும் முடியும். தென் ஐடிசி நம்ம வந்து கிளைம் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது போர்ட்டலில் அவைலபிளாக இல்லாத பில்ஸை நம்ம கிளைம் பண்ணக்கூடாது. அதாவது ஜிஎஸ்டிஆர் 2Bல இல்லாத ஒரு பில்லுக்கான ஜிஎஸ்டியை நம்ம கிளைம் பண்ணக்கூடாது. அப்படி கிளைம் பண்ணோம் அப்படின்னா அது வந்து இன்வேலிட். அப்படி கிளைம் பண்ணுறத அவாய்ட் பண்ணுறதுக்கு அல்லது அதுலேருந்து ஒரு ப்ரிவென்ஷன் கொடுக்கறதுக்கான ப்ரொவிஷன்ஸும் வந்து போர்ட்டல் நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் 2A அண்ட் 2B அதுக்கும் நம்மளுடைய ஆனுவல் அக்கௌண்ட் க்ளோசரில் நம்ம செக் பண்ண வேண்டிய டேலியில் இருக்கக்கூடிய ரிஜிஸ்டருக்குமான முக்கியமான ஒரு டீட்டெயில்ஸாக நம்ம வந்து இதை எடுத்துக்கணும். அடுத்து சேல்ஸ் டேட்டாவை நம்ம வந்து ப்ராப்பராக வெரிஃபை பண்ணுறோம். இப்போ சேல்ஸ் டேட்டா இன் தி சென்ஸ் நம்ம ஜிஎஸ்டிஆர் 1 ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுற டேட்டாஸ் எல்லாமே சேல்ஸ் ரிஜிஸ்டர் தான். இப்போ டேலியில் நம்ம வந்து இன்வாய்சஸ் எல்லாமே நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். ஒரு கஸ்டமருக்கு நம்ம வந்து பில் பண்ணுறோம் அப்படின்னா டேலியில் அதுக்கான என்ட்ரி நம்ம வந்து பண்ணுவோம். அது B2B கஸ்டமராக இருந்தாலும் சரி, B2C கஸ்டமராக இருந்தாலும் சரி. அதே மாதிரி அந்த ஆல்ரெடி நம்ம பண்ண பில்லுக்கு ரிட்டர்ன் ஏதாவது வருது, சேல்ஸ் ரிட்டர்ன் ஏதாவது நடக்குது அப்படின்னா அதையும் நம்ம டேலியில் ரெக்கார்ட் நம்ம வந்து பண்ணி வச்சுருப்போம். தென் அட்வான்சஸ் ஏதாவது நம்ம பே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துலையும் டேலியில் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம்.
தென் அட்வான்சஸ் ஆல்ரெடி ப்ரீவியஸ் ரிட்டர்ன் பீரியட்ல கொடுத்த அட்வான்சஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்றோம். அதுக்கான இன்வாய்சஸ் நம்ம ரைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் நம்ம டேலியில நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். அஸ் வெல் அஸ் இந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே நம்ம ஜிஎஸ்டிஆர் 1ல நம்ம வந்து அப்லோட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ எவ்ரி மந்த் நம்ம ஜிஎஸ்டிஆர் 1ல சேல்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய என்டையர் பில்ஸையும் நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். அப்போ 1 இயருக்கு அப்புறம் அந்த மந்த் ஆன் மந்த் நம்ம பண்ண ஜிஎஸ்டிஆர் 1 டேலியில நம்மளுக்கு வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா போர்ட்டலையும் அதே இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஃபைல் பண்ணதே டேலியை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ரிட்டர்ன் அப்படிங்கிறது ஜிஎஸ்டிஆர் 1 ரிட்டர்ன் நம்ம வந்து ஃபைல் பண்ணியிருப்போம். ஆனால் இங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம ஃபைல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இன்வாய்ஸ்ல எந்த இன்ஃபர்மேஷனும் ஆல்டர் பண்ணவோ டெலீட் பண்ணவோ கேன்சல் பண்ணவோ கூடாது. ஓகேங்களா? அல்லது புதுசா ஒரு இன்வாய்ஸஸ் அந்த ரிட்டர்ன் பீரியட்ல ஆட் பண்ணவும் கூடாது. அப்போ புது இன்வாய்ஸ் ஆட் பண்றதையும் அவாய்ட் பண்ணணும். ஆல்ரெடி இருக்க இன்வாய்ஸை நம்ம வேல்யூஸ் ஏதாவது நம்ம சேஞ்ச் பண்றத ப்ரிவென்ஷன் பண்ணி வச்சுக்கணும். தென் தெரிஞ்சோ தெரியாமலோ அப்லோட் பண்ண ரிட்டர்ன் ஃபைல் பண்ண இன்வாய்ஸஸ் நம்ம கேன்சல் டெலீட் இந்த மாதிரி எதுவும் பண்ணிடக்கூடாது. அப்படி நடந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் 1 இயருக்கு அப்புறம் நம்ம வந்து 1 இயர் டேட்டாவை அனலைஸ் பண்ணும்போது இந்த ப்ராசஸ் நம்ம கண்டிப்பாக பண்ணணும். ஜிஎஸ்டிஆர் 1 எவ்ரி மந்த் இருக்கக்கூடிய டேட்டாவையும் டேலியில் இருக்கக்கூடிய டேட்டாவையும் கரெக்டாக நம்ம மேட்ச் பண்ணி ஜிஎஸ்டிஆர் 1ம் டேலியில் இருக்கக்கூடிய ஜிஎஸ்டிஆர் 1 அஸ் வெல் அஸ் டேலியில் இருக்கக்கூடிய சேல்ஸ் ரிட்டர்ன் சேல்ஸ் ரிஜிஸ்டர் தென் கிரெடிட் நோட் ரிஜிஸ்டர் இது ரெண்டையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்து நாம செக் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் திங் நம்ம வந்து பார்க்கக்கூடியது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்து பர்ச்சேஸ் ரிலேட்டடாக பார்த்தோம், பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர் அஸ் வெல் அஸ் 2A and 2B. செகண்ட் திங் வந்து என்ன அப்படின்னா அவுட்வர்டு சப்ளைஸ், அதாவது ஜிஎஸ்டிஆர் 1 அஸ் வெல் அஸ் சேல்ஸ் ரிஜிஸ்டர் இது ரெண்டையும் நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். தென் டேக்ஸ் லயபிலிட்டிக்கான ட்ராக்கிங். ஸோ இது ரெண்டையும் நான் டேலியில் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டிடுறேன். இப்போ வந்து ஜிஎஸ்டிஆர் 2A and 2B ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து டேலி ஸ்க்ரீனில் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது எடுங்க. அதில் ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது எடுப்போம். இதில் ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது எடுக்கலாம். இந்த ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸில் நம்ம ஜிஎஸ்டிஆர் 2A அஸ் வெல் அஸ் 2B அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டீட்டெயில்ஸுமே நம்மளுக்கு இங்கே இருக்கு. ஸோ ஜிஎஸ்டிஆர் 2A and 2B நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் Alt F2 அப்படிங்கிறது கொடுத்து 1 April 25 இருந்து 31 March 26 வரைக்கும் நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ கம்ப்ளீட் டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு இங்கே நம்மளுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் படி எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல செக் பண்ணி பார்த்துக்கணும். அட் த சேம் டைம்ஸ் நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டல் நம்ம வந்து அக்சஸ் பண்ணி ஜிஎஸ்டி போர்ட்டல் நம்ம ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய 2A அல்லது 2B நம்ம என்டர் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு HSN வைஸ் ஜிஎஸ்டி நம்பர் வைஸ் நம்மளுக்கு ரிஜிஸ்டர் வரும். அதில் ஏதாவது ஒரு சில பில் வந்து அப்லோட் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ இந்த 2 பில்லு வந்து இன்னும் வந்து பார்ட்டி வந்து ஆகஸ்ட் பில்லில் வந்து அப்லோட் பண்ணாமல் விட்டுட்டாங்க சன் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னா இதை நம்ம செலக்ட் பண்ணி இங்கே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அன்ரீகான்சில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மாற்றலாம். ஸோ இதில் போயிட்டு நான் வந்து என்ன பண்ணிடுறேன், செலக்ட் பண்ணிட்டேன், Alt S அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். இங்கே போயிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா எக்ஸ்க்ளூடட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம், ரீகான்சில் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி. தென் அன்ரீகான்சில் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ அன்ரீகான்சில் அப்படின்னா டிஃபால்ட்டாகவே டேலி என்ன பண்ணுவோம் அப்படின்னா அன்ரீகான்சில்டு டீட்டெயில்ஸாக நம்மளுக்கு தரும். இது ரெண்டுமே நம்ம வந்து இன்னும் போர்ட்டலில் இல்லை அப்படின்னா அதை நம்ம வந்து எந்த ஆக்ஷனும் நம்ம பண்ண வேண்டாம். போர்ட்டலில் இருக்கு அப்படின்னா மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்க, செலக்ட் பண்ணிட்டு Alt S கொடுங்க, இதில் போயிட்டு ரீகான்சில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரீகான்சில் அப்படிங்கிறத நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆகிடும், அது எல்லாமே போர்ட்டலில் இருக்குன்னு சொல்லிட்டு ரீகான்சில்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இப்போ ரீகான்சில் இருக்கக்கூடியது எல்லாமே நம்ம போர்ட்டல்லையும் இருக்கு, நம்மளுடைய டேலிலையும் இருக்கு அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனுக்குள்ள வரலாம். தென் சம்டைம்ஸ் வந்து ஒரு சில பில்லு வந்து அவங்க இன்னும் வந்து ஜிஎஸ்டிஆர் 2A 2Bல ரெஃப்ளெக்ட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அன்ரீகான்சில்டுன்னு சொல்லிட்டு அவைலபிள் ஒன்லி இன் புக்ஸ் அப்படிங்கிற இந்த கேட்டகரியிலே நம்ம வந்து வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் நம்ம வந்து போர்ட்டலில் வந்து காமிச்சிருக்காங்க ஆனால் மிஸ்டேக்காக காமிச்சிருக்காங்க அப்படின்னா மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி மிஸ்மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல காட்டிக்கலாம். அதாவது ஒன்று மேட்ச் ஆகலை அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ஷோ பண்ணி காமிச்சிக்கலாம். ஸோ போர்ட்டலில் இருக்கு ஆனால் மிஸ்மேட்ச் ஆகியிருக்கு,
டேலிலையும் நம்ம இருக்கக்கூடிய டேட்டா இது, போர்ட்டல்ல இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்து என்னென்ன மிஸ்மேட்சிங் இருக்கு, நம்ம எப்படி ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், போர்ட்டல்ல எப்படி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க எப்படி பில் அப்லோட் பண்ணியிருக்காங்கிறத நம்ம வந்து மிஸ்மேட்ச் டீட்டெயில்ஸை நம்ம எடுத்து வைக்கலாம். அப்போ இது 1 இயருக்கான இது மந்த் ஆன் மந்த் நம்ம பண்ணக்கூடிய ப்ராசஸ். ஒவ்வொரு மந்த்தும் நம்ம ரீகான்சைல் அப்படிங்கிறத நம்ம பண்ணணும். அப்படி பண்ணும்போது இயர் எண்டில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா நம்மளுக்கு ஒரு ஐடியா அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ 1 இயர் ஃபுல்லாவே வந்து அவைல் ஆகாத பில் என்ன அப்படிங்கிறது. இப்போ சம்டைம்ஸ் இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆகஸ்ட்ல அவங்க வந்து பில் நம்ம வாங்கியிருக்கோம். ஆகஸ்ட்ல பில் நம்ம வாங்கியிருக்கோம். இப்போ இந்த பில்லை வந்து அவங்க சன் கம்ப்யூட்டர்ஸ் வந்து எப்போ அவங்களோட ஜிஎஸ்டிஆர் 1 ரிட்டர்னில் காமிச்சிருக்கணும் அப்படின்னா செப்டம்பர் 11க்குள்ள காமிச்சிருக்கணும். செப்டம்பர் 11க்குள்ள காமிச்சிருக்கணும். அப்படி 11க்குள்ள காமிச்சிருந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இந்த பில் வந்து இம்மிடியட்டா நம்ம வந்து செப்டம்பர் மந்த்தே ஐடிசிக்கு நம்ம எடுத்திருந்திருக்கலாம். ஒருவேளை இவங்க வந்து செப்டம்பர் ரிட்டர்னை வந்து ஆஃப்டர் 11th வந்து ஃபைல் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் மந்த் தான் வந்து அக்டோபர்ல தான் நம்ம வந்து அதை கிளைம் அப்படிங்கிறது எடுக்க முடியும். அப்போ அக்டோபர் மந்த்துக்கு இந்த பில்லை நீங்க வந்து என்ட்ரி பண்ணது என்னமோ ஆகஸ்ட் தான். ஆனால் நம்ம கிளைமுக்கு எடுத்துக்கக்கூடியது எந்த டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட்ல நம்ம வந்து இந்த ஆகஸ்டுக்கான மந்த் ஜிஎஸ்டிஆர் 2Bல நம்ம இதை எடுத்துக்கணும். எப்போ அப்படின்னா செப்டம்பர்ல. ஆனால் லேட் ஃபைலிங் அப்படிங்கிறதுனால செப்டம்பர் மந்த் ரிட்டர்னை நம்ம அக்டோபர்ல தான் நம்ம வந்து ஃபைல் பண்ணுவோம். ஜிஎஸ்டிஆர் 3Bயை அந்த டைம்ல தான் நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா அக்டோபர் மந்த்துக்கான 3Bல நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்போ அக்டோபர் மந்த் நம்ம அட்ஜஸ்ட் பண்றோம்னா அது செப்டம்பர் மந்த்துக்கான பில். அப்ப இத செப்டம்பர் மந்த்துக்கான ரிட்டர்ன் பீரியடுக்கு நம்ம எடுத்துட்டு போகணும். ஓகேங்களா? அஸ் பர் போர்ட்டல் படி ரிட்டர்ன் பீரியட் செப்டம்பர் மந்த். ஆனா ஆக்சுவல் பில் ரிசீவ்டு எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் மந்த் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். அப்ப இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணி வைக்கணும் அப்படின்னா சிம்பிளி எஃபெக்டிவ் டேட் ஆல்டிஎல் எஃபெக்டிவ் டேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று கொடுத்து வைக்கலாம். ஸோ இதை நீங்க வந்து 1/9 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்து வச்சோம் அப்படின்னா எஃபெக்டிவ் டேட் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா செப்டம்பர் மந்த் நம்ம ரிட்டர்ன் எடுத்து பார்க்கும்போது இதோடைய டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிய வரும். ஓகேங்களா? அப்போ எஃபெக்டிவ் டேட் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து மாற்றியும் நம்ம வந்து வைக்க முடியும். ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா போர்ட்டல் டேட்டாவையும் நம்மளுடைய ரிஜிஸ்டரையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அப்போ F12 ப்ரெஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஸோ எஃபெக்டிவ் டேட் ஃபார் ரிட்டர்ன் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் எஸ் கொடுத்து வச்சிங்கன்னா அடிஷ்னலாக நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு காலம் ஆட் ஆயிடுது எஃபெக்டிவ் டேட் ஃபார் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல ஆக்சுவல் டேட் வந்து ஆகஸ்ட், எஃபெக்டிவ் டேட் என்ன செப்டம்பர் மந்த் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போவே நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இதை செக் பண்ணிக்கலாம். சார் இது செக் பண்ணுறதுனால என்ன சார் யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் மந்த் அது அல்லது செப்டம்பர் மந்த் நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி பேமெண்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த பேமெண்ட் பண்ணதுல இந்த ஒரு பில்லுக்கான ஐடிசி நம்ம கிளைம் ஆயிருக்க கூடாது. இது வந்து கிளைம் பண்ணியிருக்க மாட்டோம், பண்ணவும் கூடாது. தெரியாம பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஃபியூச்சர்ல நம்மளுக்கு நோட்டீசஸ் வரும். அப்ப இந்த பர்டிகுலர் டைம்ல நம்ம பே பண்ண அந்த ரிஜிஸ்டர் ஐ மீன் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா எவ்வளவு ஐடிசி அவைலபிள், எவ்வளவு நம்ம வந்து அவைலபிள் எவ்வளவு, அவைல்டு எவ்வளவு அப்படிங்கிற ரெக்கார்ட் நம்ம எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி தெரியும். அப்போ டோட்டல் வேல்யூவை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது மிஸ் பண்ணி இதை ரிமூவ் பண்ணிட்டு ரிமைனிங் அமௌண்ட் மட்டும் ஐடிசி எடுத்திருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து கம்பேர் பண்ணியும் நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஜிஎஸ்டிஆர் 2A அப்படின்னு நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம சொல்றோம். தென் ஜிஎஸ்டி இதே மாதிரி நீங்க 2Bயும் செக் பண்ணிக்கலாம். இப்போ ஜிஎஸ்டிஆர் 1 ரிட்டர்னையும் போர்ட்டல்ல இருக்கக்கூடிய டேட்டாவையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா ஏப்ரல் மந்த் ஃபர்ஸ்ட் மந்த்துக்கான ரிட்டர்னாக இருக்குன்னு வச்சுக்கிறோமே, 30th ஏப்ரல்ல நம்ம வந்து ஒரு ரிட்டர்ன் அப்படிங்கிறத வந்து ஃபைல் பண்ணி முடிச்சிட்டோங்கிற பட்சத்தில் இப்போ டாப்ல பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன தெரியுது, ஃபர்ஸ்ட் ஏப்ரல் வந்து 30th ஏப்ரல் வரைக்கும் இருக்கக்கூடிய ரிட்டர்ன், அதாவது ஏப்ரல் மந்த்துக்கான ரிட்டர்ன். இந்த ரிட்டர்ன் நம்ம வந்து ஃபைல் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இந்த ரிட்டர்னை நம்ம லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ எதுக்காக அப்படின்னா ஒன்ஸ் நம்ம வந்து இந்த டேட்டா ஆன்லைனில் அப்படியே இருக்கு, டேட்டாவா அப்லோட் ஆயிருக்கு அப்படின்னா இந்த டேட்டால எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது, டெலிட் பண்ணக்கூடாது, ஆல்டர் பண்ணக்கூடாது, கேன்சல் பண்ணக்கூடாது, புதுசாக ஒரு இன்வாய்ஸ் ஆட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்படி நம்ம வந்து பண்ணினால் அந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் பண்ணினாங்க அப்படின்னா அது என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணுங்கிறதுனால இந்த ஜிஎஸ்டிஆர் 1ல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஆப்ஷன் F10 அப்படிங்கிறது. இது வந்து என்ன அப்படின்னா மார்க் அஸ் ஃபைல்டு.
இந்த ஆப்ஷன் நீங்க வந்து எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா மார்க் கரண்ட் ரிட்டர்ன் அஸ் ஃபைல்னு கேட்குது. இங்கே நம்ம எஸ் கொடுக்குறோம். எஸ் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன கேட்கும் அப்படின்னா இது லாக் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடும். அதாவது என்ன அப்படின்னா மார்க் அஸ் ஃபைல் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரிமூவ் ஆயிடுது. இப்போ நாம வந்து என்ன பண்ண முடியும், அந்த ஆடிட்டர்ஸ் நம்மளுக்கு ஃபைல் பண்ணி கொடுத்த ரிட்டர்ன் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏஆர்என் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் தெரியும். ஓகேங்களா, டாப்ல வந்து ஃபைல்டுன்னு வந்துருச்சு, ஏஆர்என் டேட் நம்மளுக்கு இருக்கு. இதை நீங்க வந்து ஆல்ட் ஏ அப்படிங்கிறத கொடுத்து ஏஆர்என் நம்பர் என்ன அப்படிங்கிறதையும் ஏஆர்எனுக்கான டேட் என்ன அப்படிங்கிறதையும் நீங்க வந்து இந்த இடத்துல நீங்க கொடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா, 20th 5ல 20th மேல வந்து ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு ஏஆர்என் டேட், அப்ப ஜென்ரேட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த இடத்துல பார்த்துக்கலாம். அப்ப இந்த மாதிரி ஒன்ஸ் நீங்க வந்து லாக் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொன்றையும் நீங்க ஆடிட் பண்றீங்க, கம்பேர் பண்ணி பாக்குறீங்க, ஜிஎஸ்டிஆர் 1ல இருக்கக்கூடிய போர்ட்டல் இருக்கக்கூடிய டேட்டா அல்லது டாக்ஸ் ஜிஎஸ்டி கன்சல்டன்ட் கொடுத்த டேட்டாவும் டேலியில் இருக்கக்கூடிய டேட்டாவும் என்ன ஆகுது அப்படின்னா மேட்ச் ஆகுது. கன்ஃபார்ம் பண்றீங்க அப்படின்னா F10 கொடுத்து முதல்ல ஃபைல்டுக்கு கொண்டு வாங்க. அதுக்கடுத்து ஆல்ட் ஏ கொடுத்து ஏஆர்என் அப்டேட் பண்ணுங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்க வந்து பண்ணி வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஜிஎஸ்டிஆர் 1 as well as ஜிஎஸ்டிஆர் 2A 2B இது ரெண்டுமே நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ப்ராப்பரா நம்ம வந்து செட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். கிளியருங்களா சார்? சண்முகம் சார்? ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்து என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கு இந்த ஆக்ட்ல நம்ம பார்ப்போம். இப்போ நம்பர் 3 வந்து என்னன்னா டாக்ஸ் லயபிலிட்டிக்கான ட்ராக்கிங். இப்போ போர்ட்டல்ல நம்மளுக்கு ஒரு 3 ரெஜிஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு 7 ரெஜிஸ்டர் வரைக்கும் போர்ட்டல்ல இருக்கு. பட் டேலியில நம்ம வந்து ஐடிசி தென் டாக்ஸ் பேமெண்ட் ரிலேட்டட் இருக்கக்கூடிய லெஜர்ஸ் வந்து ஒரு 3 லெஜர் டேலியில நம்ம மெயின்டைன் பண்ணோம். எலக்ட்ரானிக் லயபிலிட்டி ரிஜிஸ்டர் ஒன்று மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு லெஜர், இதை நம்ம வந்து ஜிஎஸ்டி பேயபிள் அப்படின்னு ஒரு லெஜர் கொடுத்துக்கலாம், குரூப் ஒன்று கொடுத்து வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா ஜிஎஸ்டி லயபிலிட்டி அப்படின்னு கூட ஒரு குரூப் கொடுத்து வச்சுக்கலாம். அதை டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸ்ல நீங்க வந்து லெஜரா கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஆல்ரெடி கிரியேட் பண்ண லெஜரை காட்டுறோம் பாருங்க. கிரியேட் நீங்க எடுக்கணும், அதுல போயிட்டு குரூப் அப்படிங்கிறது எடுக்கணும். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி லயபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது. இதுதான் வந்து என்னன்னா நம்ம பே பண்ண வேண்டிய டாக்ஸ் லெஜருக்கான குரூப்ஸ். ஓகேங்களா, அதாவது சேல்ஸ் பில் நம்ம ரைஸ் பண்ணும்போது அவுட்புட் சிஜிஎஸ்டி, அவுட்புட் ஹெச்ஜிஎஸ்டி, அவுட்புட் ஐஜிஎஸ்டின்னு காட்டுவோம். ஸோ ஜென்ரலாக வந்து வெறும் சிஜிஎஸ்டி, ஹெச்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி காட்டினாலும் தப்பு கிடையாது. அதர்வைஸ் சில ஆர்கனைசேஷன் என்ன பண்றாங்கன்னா பர்சன்டேஜ் வைஸ் வந்து அவுட்புட் சிஜிஎஸ்டி அட் 9%, அவுட்புட் ஹெச்ஜிஎஸ்டி அட் 9%, இப்படி வந்து அந்த பர்சன்டேஜ் வைஸ் வந்து பிரித்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்படி சேல்ஸ் பில்ல காட்டக்கூடிய லெஜர்ஸ்க்கு அண்டர்ல நம்ம வந்து எலக்ட்ரானிக் லயபிலிட்டி லெஜர் அப்படின்னு நம்ம வந்து கொடுத்து வைக்கலாம். அட் த சேம் டைம்ஸ் எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜர். இந்த எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜர் அப்படிங்கிறது என்னன்னா பர்ச்சேஸ் பில் நம்மளுக்கு அப்டேட் ஆகுதுங்கிற பட்சத்துல அந்த பர்ச்சேஸ் பில்ல இருக்கக்கூடிய டாக்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே போர்ட்டல்ல நம்மளுக்கு எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜர் ரிஜிஸ்டர்ல போயிட்டு அப்டேட் ஆகும். நாம என்ன பண்றோம் அப்படின்னா டேலியில நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணக்கூடிய பர்ச்சேஸ் பில்ஸ் எல்லாமே இன்புட் சிஜிஎஸ்டி, இன்புட் ஹெச்ஜிஎஸ்டி, இல்லைன்னா நார்மல் சிஜிஎஸ்டி ஹெச்ஜிஎஸ்டின்னு வச்சிருப்போம். அப்ப தனியா நம்ம வந்து இன்புட் சிஜிஎஸ்டி, இன்புட் ஹெச்ஜிஎஸ்டி நம்ம தனியாவே நம்ம ஹெட் கொடுத்து கிரியேட் பண்ணிக்கணும். அப்படி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த குரூப்ல நம்ம வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம். அப்ப இன்புட் சிஜிஎஸ்டி, இன்புட் ஹெச்ஜிஎஸ்டி, இன்புட் ஐஜிஎஸ்டி, அதை நம்ம ஜிஎஸ்டி ஐடிசி அப்படிங்கிற இந்த குரூப்ல நம்ம வந்து கிளாசிஃபை அப்படிங்கிறது பண்ண முடியும். அப்ப இப்ப நான் காமிச்சுக்கிட்டு இருக்கிறது என்னன்னா ரிஜிஸ்டர் பர்பஸ்க்காக இருக்கக்கூடிய குரூப்ஸ். ஓகேங்களா, அக்கௌண்டிங் குரூப்ஸ். பட் நம்ம கிரியேட் பண்ற லெஜரை இந்தந்த குரூப்ல நம்ம வந்து கிளாசிஃபை பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து டேலியில வந்து இருக்கு ஜிஎஸ்டி போர்ட்டல்ல என்ன இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரானிக் கேஷ் லெஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இந்த எலக்ட்ரானிக் கேஷ் லெஜர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி ரிட்டர்ன், ஜிஎஸ்டிஆர் 3B ரிட்டர்ன் நம்ம 28th வந்து ஃபைல் பண்ணுவோம். 20th வந்து லாஸ்ட் டேட், அந்த டேட்ல வந்து ஃபைல் பண்ணுவோம். ஃபைல் பண்ணும்போது நம்ம ஜிஎஸ்டிஆர் 1ல இருக்கக்கூடிய சேல்ஸ் எல்லாமே லயபிலிட்டியா நம்மளுக்கு வந்துடும். அவுட்வேர்டு சப்ளைஸ் டாக்ஸ் லயபிலிட்டி, நம்ம பே பண்ண வேண்டிய டாக்ஸ் லயபிலிட்டின்னு வந்துடும். எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜர்ல இருக்கக்கூடியது, அதாவது ஜிஎஸ்டிஆர் 2Bல இருக்கக்கூடியது எல்லாமே
எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜர் மூலமா நம்மளுக்கு ஆல் அதர் ஐடிசி அது அல்லது ஐடிசி அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்ல நம்மளுக்கு ஷோ ஆயிடும். ஸோ இது ரெண்டுக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் போக, இது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் போக நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, டேக்ஸ் வந்து நம்ம பே பண்ண வேண்டிய பேயபிள் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காட்டும். டேக்ஸ் எவ்வளவு நம்ம பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம வந்து ஜிஎஸ்டிஆர் 3B ரிட்டர்ன் நம்ம ஃபைல் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லைபிலிட்டியில் இருக்கக்கூடிய லெஜர் சிஜிஎஸ்டி, ஹெச்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, தென் கிரெடிட் ஐடிசி கிரெடிட்ல இருக்கக்கூடிய சிஜிஎஸ்டி, ஹெச்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, இது போக பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு எலக்ட்ரானிக் கேஷ் லெஜர்ல பேலன்ஸ் இருந்தால் எடுத்துட்டு வரும். அப்ப இந்த எலக்ட்ரானிக் கேஷ் லெஜர்ல பேலன்ஸ் எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா, டிஆர்சி சலான் ஒன்று இருக்கு. ஓகேங்களா, டிஆர்சி 3 நினைக்கிறேன். நம்ம வந்து முதல்ல நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து கேஷ் எவ்வளவு டேக்ஸ் நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட் நம்மளுக்கு தேவைப்படுமோ அதை ப்ரொவிஷன்னா நம்ம வந்து முன்கூட்டியே நம்ம எடுத்து வைக்கணும். ஓகேங்களா, எலக்ட்ரானிக் கேஷ் லெஜர்ல அது சிஜிஎஸ்டிக்கு எவ்வளோ எடுத்து வைக்கிறோம், ஹெச்ஜிஎஸ்டிக்கு எவ்வளோ எடுத்து வைக்கிறோம், ஐஜிஎஸ்டிக்கு எவ்வளோ எடுத்து வைக்கிறோம்னு சொல்லிட்டு டிஆர்சி மூலமா நம்ம ஒரு அமௌண்ட் வந்து மாற்றி வைக்கணும். அப்படி மாற்றி வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பே பண்ண வேண்டிய அமௌண்ட்ல இருந்து எடுத்துட்டு வரும். அப்போ இந்த 3 லெஜரையும் நீங்கள் வந்து ப்ராப்பராக தெரிஞ்சுக்கணும். அப்போ ஜிஎஸ்டிஆர் 3B ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது நம்ம எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணணுமோ அதே டைமில் நம்ம வந்து சலான் கிரியேட் பண்ண முடியும். அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்ணலாம், முன்கூட்டியே நம்ம வந்து சம் அமௌண்ட்டை சலான் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம போர்ட்டலில் எலக்ட்ரானிக் கேஷ் லெஜராகவும் மெயின்டைன் பண்ண முடியும். அப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் டேலிலையும் நீங்கள் வந்து ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா கிரெடிட் லெஜர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கொடுத்து வச்சுக்கிறது. இப்போ வந்து ஜிஎஸ்டி, ஐடிசி அதாவது கேஷ் ப்ரொவிஷன் அப்படிங்கிற நேமில் நீங்கள் வந்து கொடுத்து வச்சுக்கலாம். அண்டர் வந்து ப்ரொவிஷன்னே கொடுக்கலாம். ஏன் இதுக்கு அண்டர் ப்ரொவிஷன் கொடுக்கணும் அப்படின்னா, முன்கூட்டியே நம்ம வந்து இந்த லெஜரில் போயிட்டு அமௌண்ட்டை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் டைமில் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணுறோம். அதர்வைஸ் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளவு கேஷ் ப்ரொவிஷன்ஸ் தேவை அப்படிங்கிறதுக்கான ஒரு என்ட்ரியா நம்ம வந்து இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி ரெக்கார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம பேமெண்ட் பண்ணும்போது தேவைப்படுங்கிற டேட்டா நம்மளுக்கு வந்துடும். அதாவது அமௌண்ட் கால்குலேட் பண்ணி வந்துடும். அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம தனியாக நம்ம வந்து டிஆர்சி சலான் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம பேமெண்ட் வந்து முன்கூட்டியே பண்ணி வைக்கலாம். அப்போ அதனால இதை நம்ம வந்து ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிற ஹெட் குரூப்ல நம்ம வந்து இதை மெயின்டைன் பண்ண முடியும். அப்போ டேலியில் ஜிஎஸ்டி போர்ட்டல் இருக்கக்கூடிய அந்த லெஜர்ஸை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஹெட்டில் கொண்டு வரலாம். அப்போ நம்ம வந்து கிரியேட் பண்ணக்கூடிய லெஜர் இப்போ நார்மலாக வந்து அவுட்புட் சிஜிஎஸ்டி அப்போ நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு லயபிலிட்டி லெஜர். அப்போ அண்டர் வந்து ஜிஎஸ்டி லயபிலிட்டி அப்படிங்கிற குரூப்பில் நம்ம கொடுத்துக்கலாம். அதர்வைஸ் மற்ற செட்டப் எல்லாமே நார்மலாக பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்புட் சிஜிஎஸ்டி, ஹெச்ஜிஎஸ்டி அது எல்லாமே நம்ம வந்து அண்டர் வந்து ஐடிசி அப்படிங்கிற குரூப்ல நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து கொண்டு வரலாம். தென் சிஜிஎஸ்டி, ஹெச்ஜிஎஸ்டிக்கான கேஷ் ப்ரொவிஷனுக்கு தனியாக ஒரு லெஜர் நம்ம கொடுக்குறோம், தனித்தனியாக நம்ம கொடுத்துக்கிறோம். அண்டர் வந்து ஜிஎஸ்டி கேஷ் ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்து வைக்கலாம். ஜிஎஸ்டி கேஷ் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த 3 குரூப்புக்கு கீழே ஒரு 6 லெஜர்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம். அதர்வைஸ் ஐஜிஎஸ்டி இருந்துச்சு அப்படின்னா 9 லெஜர்ஸ் நம்ம அந்த 3 குரூப்புக்கு கீழே நம்ம வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்க முடியும். அதனால நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அவங்க கேட்குற ரிஜிஸ்டர் நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம வந்து எடுத்து வைக்கலாம். மந்த் ஆன் மந்த் அக்கௌண்ட் க்ளோஸர் நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம வந்து பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல வந்து ஜூலை மந்த்துக்கான டேக்ஸ் பேமெண்ட் வந்து எனக்கு தெரியணும். ஜூலை மந்த்து நான் வந்து எவ்வளவு டேக்ஸ் வந்து நம்ம வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். ஓகேங்களா, அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜிஎஸ்டிஆர் 2B போய் நான் முதல்ல செக் பண்ணுறேன். டிஸ்பிளே ஃபார் மோர் ரிப்போர்ட், ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட், அதில் போயிட்டு ஜிஎஸ்டி ரிப்போர்ட் முதல்ல 2B எந்த மந்த்துக்கானது அப்படின்னா ஜூலை மந்த்துக்கானது. அப்போ நான் போயிட்டு பீரியட் வந்து ஜூலை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மாற்றிடுறேன். மாற்றிட்டு இதில் ஏதாவது அன்சர்டன் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கா, ஏதாவது தவறுதலான என்ட்ரிஸ் ஏதாவது இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு சில என்ட்ரிக்கு வந்து பார்த்தலன்னு வருது. இது பேமெண்ட், இதுக்கு நம்மளுக்கு தேவை கிடையாது. இதை ஸ்பேஸ் பண்ணி ஸ்பேஸ் பார் கொடுத்து எக்ஸ்க்ளூடட் அப்படின்னு பண்ணிடலாம். ஏன்னா பேமெண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பில்லுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறதுனால. அதுக்கடுத்து ஒரு 5 வவுச்சர் வந்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் ஆஃப் த பார்ட்டி ஆர் இன்வேலிட் அல்லது நாட் ஸ்பெசிஃபைட் அப்படின்னு காட்டுது. ஸோ இதில் நம்ம வந்து பார்க்கும்போது ஜேர்னல்,
சம்பந்தப்பட்டது எல்லாமே, இந்த ஜேர்னல் சம்பந்தப்பட்டது எல்லாமே நான் வந்து என்ன பண்ணிடுறேன், ஆல்ட் எஸ் கொடுத்து எக்ஸ்க்ளூட் பண்ணிடுறேன். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, அது எல்லாமே அதர் எக்ஸ்பென்சஸ் சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த இடத்துல வந்து ஐடிசி மார்க்கெட்டிங் அண்ட் கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இவங்களுடைய ஜிஎஸ்டி நம்பர் இங்க நான் ஃபீட் பண்ணாம இருக்கேன் அப்படின்னா அதை நான் வந்து இந்த இடத்துல கொண்டு வர முடியும். ஓகேங்களா, நானா வந்து ஒரு நம்பர் டீடைல்ஸ் வந்து சாம்பிளுக்காக நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, பட் இது இன்வேலிட் அப்படின்னா டேலி வந்து இன்வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிடும். அதே மாதிரி இந்த பார்ட்டிக்கு நான் வந்து ஒரு டீடைல்ஸ் வந்து நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இதுபடி நம்ம வந்து ஜிஎஸ்டி நம்பர் நம்ம வந்து அப்டேட் பண்ணிடுறோம். அப்படி அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து இன்வேலிடாக இருந்தால் இந்த மாதிரி இன்வேலிட்னு காட்டும். அதர்வைஸ் இப்போ ஒரிஜினலா இல்லைங்கிறதுனால சாம்பிள் பர்பஸ்க்காக நான் இதை என்ன பண்ணிக்கிறேன்னா அக்செப்ட் அசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துக்கிறேன். அப்போ முதல்ல நம்ம பண்ண வேண்டிய கரெக்ஷன் எல்லாம் முதல்ல நம்ம வந்து இந்த இடத்துல பண்ணிடுறோம். ஓகேங்களா, நம்ம வந்து நம்ம மேனுவலா எந்தெந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுக்கலையோ அதெல்லாம் கொடுத்துறோம். இப்போ போர்ட்டல்ல இருக்கக்கூடிய ஜிஎஸ்டிஆர் 2B நம்ம வந்து எடுத்து தனியாக பிரிண்ட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைன்னா எக்ஸலா கூட கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். அங்கே இருக்கக்கூடிய டேட்டாவையும் இதையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ இதில் டோட்டலாக வந்து நம்மளுக்கு மொத்தம் 3 பேர்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஒவ்வொரு பார்ட்டிக்கும் தனித்தனியாக நம்மளுக்கு தெரியுது. அதை நான் வந்து செலக்ட் பண்ணி போர்ட்டலில் இருந்தால் நான் இந்த இடத்துல என்ன பண்ணிடுவேன், ஆல்ட் எஸ் கொடுத்து ரீகான்சில்டு அப்படின்னு நான் வந்து பண்ணிடுவேன். ஓகேங்களா, இப்போ நம்மளுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா ரீகான்சில் அப்படிங்கிறது எதெல்லாம் ரீகான்சில்டு அப்படிங்கிறது இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐடிசியாக நம்ம கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு கிளாரிட்டி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து என்டையர் திங்ஸ் எல்லாமே போர்ட்டலில் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து ரீகான்சில் பண்ணிடுறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஜிஎஸ்டிஆர் 2Bல இருக்கக்கூடிய டோட்டல் ஐடிசி வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ண முடியும், இந்த இடத்துல செக் பண்ணி பார்க்க முடியும். ஓகேங்களா, ஸோ ஜிஎஸ்டி ரிலேட்டடாக உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா இப்போ நான் சொல்றது எல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். அதர்வைஸ் வந்து ஜிஎஸ்டி இதெல்லாம் பார்த்ததே இல்லை சார், நீங்கள் கொஞ்சம் கடறன்னு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி தோணும்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா சார்? நான் என்ன பண்றேன் அப்படிங்கிறது ஓகே. ஸோ நம்ம போர்ட்டலில் இருக்கக்கூடிய பில் எல்லாம் எடுக்கிறோம். அந்த 4 பில் வந்து போர்ட்டலில் இருக்கு, நம்மளும் ரெக்கார்ட் பண்ணிட்டோம். அதாவது 3 சப்ளையருமே ப்ராப்பராக ஜிஎஸ்டிஆர் 1 ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டாங்க, ஜிஎஸ்டிஆர் 3Bல இருக்கு. அதையெல்லாம் எடுத்து என்டர் பண்ணி சிம்பிளி நம்ம வந்து ரீகான்சில் ஆல்ட் எஸ் கொடுத்து ரீகான்சில் பண்ணிடுறோம். அப்படி ரீகான்சில் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே இருக்கக்கூடிய சிஜிஎஸ்டி இருக்கு இல்லையா, 1,38,267 அகெயின் வந்து 1,38,267 இதை நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம ஐடிசியை நம்ம வந்து கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துக்கிறோம். அப்போ கீழே கால்குலேட்டர் பார்ட் நான் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 அதாவது கிரெடிட்ல நம்ம வந்து பண்ண வேண்டிய லெஜர் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் 138,267 138,267 ஓகேங்களா. ஸோ இது 2 தடவை நம்ம வந்து கொடுக்கணும். ஓகேங்களா, 138,267 அப்படிங்கிறத நம்ம 2 டைம்ஸ் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஐ மீன் இதை நம்ம வந்து ஐடிசியா நம்ம வந்து கிளைம் அப்படிங்கிறத நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷனுக்குள்ள வந்துடுறோம். தென் நம்ம பே பண்ண வேண்டிய லயபிலிட்டி எங்கே சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 1ல இருக்கும். இப்போ இதில் நீங்கள் வந்து எரர் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். இப்போ எரர் எதுவுமே இல்லை, அதாவது முதல்ல பீரியட் மாற்றிக்கிறேன், ஜூலை டு ஜூலை. இப்போ எரர் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறோம், எரர் எதுவுமே இல்லை இங்கே. ஓகேங்களா, அன்சர்டன் டிரான்சாக்ஷன் ஒன்றே ஒன்று இருக்குது, அதை என்டர் பண்ணுவோம். இப்போ ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் பார்ட்டி வந்து இன்வேலிட்னு வருது. இப்போ கிரே சூப்பர் மார்க்கெட் அப்போ நம்ம வந்து இதுக்கு இங்கே கொடுத்துருக்கதே நான் வந்து எடுத்துறேன், மாஸ்டர் லெஜரில் கொடுத்துருக்கோம். அதை நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே நம்ம வந்து கொடுத்துருவோம். ஓகேங்களா, கொடுத்துட்டு அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அப்போ எரர் இல்லாமல் முதல்ல நம்ம சரி பண்ணுறோம். இப்போ நம்ம பே பண்ண வேண்டிய லயபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட் இருக்கு. அப்போ நான் கால்குலேட்டர் பார்ட்டில் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா டெபிட் பண்ண வேண்டியது, அதனால நான் பை அப்படின்னு கொடுத்து என்ன பண்ணிடுறேன் 2,23,312.49 இதை நான் 2 தடவை மேலே கொடுக்கணும். ஓகேங்களா, சிஜிஎஸ்டி அஸ் வெல் அஸ் எஸ்ஜிஎஸ்டி. ஐஜிஎஸ்டி இல்லைங்கிறதுனால பிரச்சனை இல்லை. அப்போ பே பண்ண வேண்டிய அமௌண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா
liability அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கு பாருங்க 20 டோட்டல் டாக்ஸ் அமௌண்ட் இருக்கு பாருங்க 4,46,624.98 ஓகேங்களா. ஸோ இதை நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஒரு வேல்யூல நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ பேயபிள் என்ன அப்படிங்கிறது இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு எவ்வளவு அப்படின்னா 4,46,624.98 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கு. இது என்ன அப்படின்னா பேயபிள். அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா ஐடிசி ரிஜிஸ்டர்ல மேல நம்ம ஜிஎஸ்டி 2பில பார்த்தோம் இல்லையா, அது 1,38,267 அது எஸ்ஜிஎஸ்டி மட்டும். ஓகேங்களா. அப்போ இன்ட்டு 2 கொடுத்தீங்க அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் தெரியும். 1,38,267 இன்ட்டு 2 அப்போ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒன்று கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அப்படியே என்டர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு அமௌண்ட் வருது நம்மளுக்கு. ஸோ இதுதான் நம்ம டோட்டலாக பே பண்ண வேண்டிய டேக்ஸ் 1,70,090 rupees டிவைட் பை 2 கொடுத்தீங்கன்னா எஸ்ஜிஎஸ்டி எவ்வளவு, சிஜிஎஸ்டி எவ்வளவு, எஸ்ஜிஎஸ்டி எவ்வளவுன்னு தெரியும். ஓகேங்களா. ஸோ பொறுமையா இந்த வீடியோவை நீங்க வந்து நான் ரெக்கார்டிங் செஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் ப்ராப்பரா நீங்க வந்து அனலைஸ் பண்ணுங்க. ஸோ ஒண்ணுமே கிடையாது. ஜிஎஸ்டிஆர் 1ல இருக்கக்கூடியது டாக்ஸ் லயபிலிட்டி கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண வேண்டியது, ஜிஎஸ்டிஆர் 2பில இருக்கக்கூடியது நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட். நான் ஏன் ரீகான்சில்ட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஜிஎஸ்டிஆர் போர்ட்டலில் இருக்கக்கூடிய ஜிஎஸ்டிஆர் 2பில அந்த பில்லு எல்லாம் நம்மளுக்கு ஷோ ஆகுது. ரெக்கார்டிங்ல நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்ச பில்லும் ரெண்டும் ஈக்குவலா இருக்குங்கிறதுனால நான் எல்லாத்தையுமே ரீகான்சில் பண்ணேன். அப்போ 2பில இருக்கக்கூடிய என்டையர் அமௌண்ட்டையும் நம்ம கிளைமுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லியிருந்தேன். என்டையர் அமௌண்ட்டையும் நம்ம கிளைமுக்கு எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஜிஎஸ்டி ரிட்டர்ன் படி ரிட்டர்ன்ல இருக்கக்கூடிய டேட்டா. இப்போ நாம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டையும் இதையும் கம்பேர் பண்ணணும். இதுதான் வந்து மெயினான இன்ஃபர்மேஷன். இப்போ புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டை இதை எப்படி சார் கம்பேர் பண்றது? டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், அதுல அக்கௌண்ட் புக்ஸ், அதுல குரூப் சம்மரி அப்படிங்கிறத எடுங்க. இதுல போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் இல்ல அப்படின்னா ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறத நீங்க வந்து எடுக்கலாம். இப்போ டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா இங்க நம்மளுக்கு வந்து என்ன தெரியுதுன்னா ஜிஎஸ்டி ஐடிசி தென் ஜிஎஸ்டி லயபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரியுது. ஜிஎஸ்டி ஐடிசி அஸ் வெல் அஸ் ஜிஎஸ்டி லயபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு. இதுல போயிட்டு முதல்ல பீரியட் அப்படிங்கிறது மாத்திரம் ஜூலை டு ஜூலை அப்படின்னு நான் வந்து மாத்திட்டு F12 அப்படிங்கிறது கொடுங்க. அதுல ஷோ டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறதையும் எஸ் கொடுங்க. அப்படி எஸ் கொடுத்துட்டு ஆல்ட் F5 அப்படிங்கிறது நீங்க வந்து கொடுத்தீங்கன்னா டீடைல்டா வரும். ஆல்ட் F5 கொடுத்தால் டீடைல்டா வரும். ஸோ இதுல ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்டது மட்டும் எடுக்கிறோம். அதர்வைஸ் நம்ம டிடிஎஸ் சம்பந்தப்பட்டது அதர் டாக்ஸ் சம்பந்தப்பட்டதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஆர் கொடுத்தோம்னா ரிமூவ் ஆயிடும். எதுக்குன்னா நம்மளுக்கு ரிப்போர்ட்டிங் பர்பஸ்க்காக. இப்போ இந்த ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரணும். நான் முன்னாடி நம்ம போர்ட்டலில் நம்ம பண்ணதையும், அதாவது ஜிஎஸ்டிஆர் 2பில பண்ணது இந்த இடத்துல ஐடிசி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியணும். ஜிஎஸ்டிஆர் 1ல நான் எடுத்த கால்குலேஷன் வந்து லயபிலிட்டி அப்படின்னு நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. ஜிஎஸ்டிஆர் 1ல இருந்தது லயபிலிட்டி அப்படின்னு சொல்லி. இப்போ பாட்டம்ல பாருங்களேன், நான் வந்து இந்த இடத்துல ஒரு அமௌண்ட் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 4,46,624.98 அதுதான் இந்த இடத்துல டோட்டல் கிரெடிட் அமௌண்ட்டாக நம்மளுக்கு இருக்கு. ஐ மீன் நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கு. இது நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட். அதுக்கடுத்து மைனஸ் நான் பண்ணியிருக்கேன் 1,38,267 இங்க இருக்கு இல்லையா. 1,38,267 இன்ட்டு 2 நான் ஏன் போட்டேன் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ தெரியும். சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி ரெண்டையும் நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுனால இன்ட்டு 2 அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கலாம். ஓகேங்களா. அப்ப இந்த டாக்ஸ் லயபிலிட்டி அஸ் வெல் அஸ் ஐடிசி இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு அமௌண்ட் வரும் அப்படின்னா 1,70,090.98 பைசை அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதை நீங்க வந்து இந்த இடத்துல நீங்க பார்த்துக்கலாம். ஓகேங்களா. இங்க நான் வந்து மைனஸ் பண்ணி கொடுத்ததுல நீங்க பார்த்துக்க முடியும். அப்ப இவ்வளவு அமௌண்ட் பே பண்ணணும். இவ்வளவு அமௌண்ட் நம்ம எப்படி பே பண்றோம் அப்படின்னா சிஜிஎஸ்டி அஸ் வெல் அஸ் எஸ்ஜிஎஸ்டியா நான் பே பண்ண போறேன். அதனால டிவைடட் பை 2 போட்டு சிஜிஎஸ்டி அமௌண்ட் கேஷா நான் எவ்வளவு பே பண்ணணும்
அட் த சேம் டைம்ஸ் HGST அமௌண்ட் கேஷை நான் எவ்வளோ பே பண்ணணுங்கிறது எனக்கு தெரியுது. ஓகேங்களா? இப்போ ஒரே ஒரு என்ட்ரி தான் நம்ம பாஸ் பண்ணணும். அந்த ஒரு என்ட்ரியில் நம்மளுக்கு என்னென்ன தெரியணும் அப்படின்னா, பே பண்ண வேண்டிய லயபிலிட்டி என்ன, நம்ம கிளைம் பண்ண அவைலபிள் ஐடிசி அண்ட் அவைல்டு ஐடிசி அப்படிங்கிறது என்ன, மூணாவது நம்ம கேஷா பே பண்ண வேண்டிய அமௌண்ட் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அப்போ இந்த மூணுமே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, இந்த 3 கொஸ்டினுக்குமான ஆன்சருமே ஒரு என்ட்ரியில் நம்மளுக்கு தெரியணும். ஒரே ஒரு என்ட்ரியில் தெரியணும். அப்போ இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு வவுச்சர் டைப் தனியாக ஒன்று கிரியேட் பண்ணலாம். ரிஜிஸ்டர் பர்பஸ்க்காக நம்ம ஒரு வவுச்சர் டைப் தனியாக கிரியேட் பண்ணலாம். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் கிரியேட் அப்படிங்கிறத எடுத்து வவுச்சர் டைப் எடுத்து இதில் வந்து ஜிஎஸ்டி அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற லெஜர் ஒன்று கொடுத்து, அதாவது நேம் கொடுத்து நீங்கள் ஒரு ஜேர்னல் டைப்பில் ஒரு வவுச்சர் டைப் கிரியேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதர்வைஸ் நார்மல் ஜேர்னலில் தான் சார் நீங்கள் என்ட்ரி பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ நம்மளோட 1 இயர் டேட்டாவில் இது எல்லாமே மாதம் பண்ண வேண்டிய ப்ராசஸ், அதெல்லாம் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னா நாம் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதை நம்ம எடுத்து ஆல்டர் பண்ண தெரியணும். நம்மளும் மெயினாக நம்ம தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி வவுச்சர் டைப் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ போயிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், 31/7 டேட் எடுத்து F7 ஜிஎஸ்டி அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? இதில் நீங்கள் வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, ப்ராப்பராக நம்ம வந்து நம்ம லெஜரை வந்து போஸ்ட் பண்ணணும். அவுட்புட் சிஜிஎஸ்டி. ஓகேங்களா? அது வந்து டோட்டலாக எவ்வளவு இருந்துச்சு, எவ்வளவு நம்ம பே பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல காட்டணும். அவுட்புட் சிஜிஎஸ்டி அப்படிங்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஆல்ட் ஜி கொடுத்து நீங்கள் GSTR1 அப்படிங்கிறதையோ இல்லை அப்படின்னா சிம்பிளி நீங்கள் நான் குரூப்பிங் வைஸ் ரிஜிஸ்டர் காமிச்சேன் இல்லையா, அதையோ நீங்கள் வந்து எடுத்து பார்த்துக்கலாம். நான் ஜூலை டு ஜூலை காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 2,23,312.49 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காட்டுது. இந்த அமௌண்ட்டை தான் நான் வந்து என்ன பண்ணணும்னா இங்கே காட்டணும். அதே அமௌண்ட் தான் இங்கேயும் நம்மளுக்கு ப்ரொவிஷனில் காட்டுது. ஓகேங்களா? இங்கே நம்மளுக்கு இது வரைக்கும் இருக்கக்கூடியது. ஏன்னா இந்த பேலன்ஸ் நம்மளுக்கு எக்ஸாக்டாக டேட் வைஸ் க்ளோசிங் பேலன்ஸ் காமிச்சால் மட்டும்தான் நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால பெரும்பாலும் க்ளோசிங் பேலன்ஸை நீங்கள் பார்க்கக்கூடாது. ரிஜிஸ்டரை பார்த்து ப்ராப்பர் ஒர்க்கிங் ஸ்பேசிஸில் நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணணும். அப்போ 2,23,312.49 அகெயின் டெபிட் அவுட்புட் HGST, அதுவும் அதே அமௌண்ட் தான் இருக்கும். 3,112.49 அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போ கீழே நீங்கள் வந்து கொடுக்க போகிறது. ஓகேங்களா? இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இன்புட் சிஜிஎஸ்டி எவ்வளவு, 1,38,267.20 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. 367 தான். ஓகே, 67 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி இன்புட் HGST எவ்வளவு அப்படிங்கிறதே நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ இன்புட் HGST அதையும் 1,38,267 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுத்துறோம். ஓகேங்களா? அடுத்து CGST கேஷ் ப்ரொவிஷன் நம்ம எவ்வளவு நம்ம எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு இங்கே கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த அமௌண்ட் 85,045.49 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்தேன். அதே மாதிரி ரெண்டும் ஒரே வேல்யூவா நம்ம எடுத்தோம். ஸோ இதுதான் சார். இப்போ இந்த என்ட்ரியை பார்த்தால் உங்களுக்கு உடனே வந்து என்ன தெரியணும் அப்படின்னா, ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு டாக்ஸ் லயபிலிட்டி இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரியணும். ஸோ டெபிட்ல இருக்கக்கூடிய டோட்டல் அமௌண்ட் டாக்ஸ் லயபிலிட்டி. ஓகேங்களா? எவ்வளவு ஐடிசி அவைல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இன்புட் சிஜிஎஸ்டி இன்புட் HGST அப்படிங்கிற வேல்யூல நம்மளுக்கு தெரியுது எவ்வளவு டாக்ஸ் அவைல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. தென் கேஷ் ப்ரொவிஷன்ஸ் மூலமா நம்ம எவ்வளவு டாக்ஸ் அமௌண்ட் பே பண்ணியிருக்கோம், கேஷ் மூலமா எவ்வளவு அவைல் எடுத்து பேமெண்ட் பண்ணியிருக்கோங்கிறது தெரியணும். இது மாசம் நம்ம கரெக்டா ரெக்கார்ட் பண்ணியிருந்தால், இதை மாசம் நீங்க கரெக்டா நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம ஒவ்வொரு மந்த்துக்கான GSTR1, GSTR3B, GSTR2A அண்ட் 2B இதை நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி வரும். அப்போ போர்ட்டல் இருக்கிறதையும் டேலியில் இருக்கிறதையும் எப்படி கம்பேர் பண்ணணும், எப்படி ரீகன்சில் பண்ணணுங்கிறத பார்த்துட்டோம். ரெண்டாவது புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல எப்படி இதை என்ட்ரி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அட் த சேம் டைம்ஸ் 1 இயருக்கு அப்புறம் நம்மளுக்கு ரிஜிஸ்டர் கேட்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்றேன். ஸோ முதல்ல டே புக் வந்துருங்க. ஓகேங்களா? டே புக் வந்துருங்க. அதர்வைஸ் நீங்க வந்து
இந்த இடத்துல F4 அப்படிங்கிறது கொடுத்துருங்க. டேட் மட்டும் இப்போதைக்கு சேஞ்ச் பண்ண வேண்டாம். இதுல போயிட்டு நீங்க ஜிஎஸ்டி ஐடிசி அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு வவுச்சர் டைப் கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதை எடுத்துக்கலாம். இப்போ டேட் கொடுத்து ஸ்பேஸ் பார் கொடுத்து ரிமூவ் பண்ணுங்க. நீங்க ரெக்கார்ட் பண்ண என்டையர் திங்ஸும் வந்துடும். ஓகேங்களா? ஒவ்வொரு மாசமும் என்னென்ன ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது Alt F5 கொடுத்து நீங்க டீட்டெயிலா பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கேயே டெபிட் என்ன கிரெடிட் என்ன அப்படிங்கிறது இது ரெண்டும் டெபிட், அதாவது லயபிலிட்டி அப்படிங்கிறது. இது ஐடிசி அவைல் பண்ணது, இது வந்து கேஷ் அவங்க பேமெண்ட் பண்ணதுக்கான ப்ரொவிஷன். ஓகேங்களா? அப்ப இந்த என்ட்ரியை பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மாசத்துக்கான ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் நம்ம என்னென்ன கேட்குறாங்க, அவுட்புட் லயபிலிட்டி, இந்த 3 டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருது. அவங்க கேட்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தேர்ட்ல பாருங்க, டாக்ஸ் பேயபிள் எவ்வளவு, டாக்ஸ் பெய்டு எவ்வளவு அப்படின்னு தெரிஞ்சிருது. எலக்ட்ரானிக் லயபிலிட்டி ரிஜிஸ்டர் நம்ம தனியாவே நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். அட் த சேம் டைம்ஸ் நீங்க மேல சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன்ல இந்த இடத்துல இந்த 3மே நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா ஓகே ஆயிடுது. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரே என்ட்ரி இந்த 3 டீட்டெயில்ஸையும் நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா ப்ராப்பரா நம்மளுக்கு செட் பண்ணி கொடுத்தது. இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் எங்கே சார் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ ப்ரொடக்ஷன் ஆஃப் மேனுஃபேக்சர் ஆஃப் குட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அதை எப்படி டேலியில ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னா F4 மேனுஃபேக்சரிங் ஜேர்னல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வவுச்சரை கிரியேட் பண்ணி ப்ரொடக்ஷன் ஆர்கனைசேஷன்ல ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க, மேனுஃபேக்சரிங் ஜேர்னல். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு MFG ஜேர்னல் சொல்லிட்டு மேலே வந்துடுது. இதுல போயிட்டு நீங்க சேஞ்ச் வியூ அப்படிங்கிறத கொடுத்து இன்வென்ட்ரி வைஸ் எக்ஸ்ட்ராக்ட் அப்படி கொடுத்து இன்வென்ட்ரி வைஸ் எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்தீங்கன்னா எவ்வளவு ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கீழே தெரியும், என்னென்ன ஐட்டம் வந்து ப்ரொடக்ஷன் ஆயிருக்குங்கிறது, அது இன்வேர்டுன்னு சொல்லி. எவ்வளவு அவுட்வேர்டு, அதாவது எவ்வளவு கன்சம்ஷன், என்னென்ன ரா மெட்டீரியல் டோட்டலா ஒரு பர்டிகுலர் பீரியட்ல அது 1 இயர்ல எவ்வளவு ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ரிஜிஸ்டர் இங்கே தெரியும். அப்போ இதுதான் வந்து 2 ரிஜிஸ்டருமே எவ்வளவு ரா மெட்டீரியல் கன்சியூம் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ரெண்டையுமே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரே ரிஜிஸ்டரில் கொண்டு வரலாம். இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் என்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, இது ஒவ்வொரு நாளும் ரெக்கார்ட் பண்ண ப்ரொடக்ஷன் என்ட்ரிஸோட நீங்கள் கம்பேர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டே புக் போங்க, MFG ஜேர்னல் எடுங்க, இதில் F2 கொடுத்து பீரியட் மாற்றுங்க, எந்தெந்த மந்த்து மேனுஃபேக்சரிங் நடந்ததுக்கான ரெக்கார்ட் இருக்குங்கிறது காட்டுது. ஒவ்வொன்றையும் நீங்க எடுத்து கூட என்ட்ரி பண்ணி பார்த்துக்கலாம். டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கிளியரா நம்மளுக்கு தெரியுது. ஓகேங்களா? அப்ப ஜிஎஸ்டி ரிலேட்டடா இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர் எல்லாம் டேலியில ஆல்ரெடி இருக்கு. பட் எங்க எப்படி எடுக்கணுங்கிறது மட்டும்தான் நம்ம வந்து இந்த செஷன் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எப்படி நம்ம வெரிஃபை பண்ணணுங்கிறது. அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து இன்வேர்ட் அண்ட் அவுட்வேர்டு அப்படிங்கிறதுக்கு நீங்க வந்து ஸ்டாக் சம்மரி ரிப்போர்ட் போகலாம். இதுல போயிட்டு F12 அப்படிங்கிறது ப்ரெஸ் பண்ணுங்க. இங்க நீங்க ஓப்பனிங் ஸ்டாக் அல்லது இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைன்னா பர்ச்சேஸ் பண்ணது இன்வேர்டு, சேல்ஸ் பண்ணது அவுட்வேர்டு, இதை மட்டும் நீங்க எஸ் 2 ஆப்ஷன் மட்டும் எஸ் கொடுத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு டீட்டெயிலா என்னென்ன மெட்டீரியல் இன்வேர்ட் ஆயிருக்கு, என்னென்ன மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளவு மெட்டீரியல் நம்ம சேல் அப்படிங்கிறது நடந்திருக்கு, எவ்வளவு மெட்டீரியல் ஸ்டாக் இருக்கு. ஓகேங்களா? அப்ப நான் சொன்ன இந்த 4 இன்ஃபர்மேஷன்ல பாருங்க, எவ்வளவு ஸ்டாக் க்ளோசிங்ல இருக்குங்கிறது லாஸ்ட் காலம், எவ்வளவு அவுட்வேர்ட் இருக்கு அப்படிங்கிறது 2வது காலம், எவ்வளவு இன்வேர்ட் இருக்கு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் காலம், எவ்வளவு இன்வேர்ட் இருக்குங்கிறது ஃபர்ஸ்ட் காலம். இதுல பாத்தீங்கன்னா இன்வேர்ட், அவுட்வேர்ட், க்ளோசிங். அட் த சேம் டைம்ஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் ரா மெட்டீரியல், ப்ரொடக்ஷன் ஆஃப் மேனுஃபேக்சரிங் குட்ஸ், அதுல இன்வேர்டும் அவுட்வேர்டும் கலந்து இருக்கும். அதாவது ரா மெட்டீரியல் வந்து அவுட்வேர்ட் ஆகும், ஃபினிஷ்டு குட்ஸ் இன்வேர்ட் ஆகும். அதை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் ரிப்போர்ட் யூஸ் பண்ணி தனியா நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? தனியா நம்ம அதை எடுத்து வச்சுக்க முடியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து டேலியில நம்ம அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்றோங்கிற பட்சத்துல எந்த அளவுக்கு நம்ம டேலி ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்றதுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன். இது வரைக்கும் கிளியர் நினைக்கிறேன் ஒரு சாப்டர், இந்த சாப்டர். ஐ ஹோப் யூ ஆர் கிளியர். அதர்வைஸ் எப்போ கன்ஃபியூஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை சார், இதெல்லாம் இந்த அளவுக்கு அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க, இப்படி இருந்தால் இந்த அளவுக்கு கரெக்டாக இப்படி தான் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கிளாரிட்டி இருக்கும். அதர்வைஸ் வேற ஒரு ஸ்டைலில் உங்களுடைய டீமில் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஸ்டைல் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். பட் கான்செப்ட் என்னவோ ஒன்று தான். ஓகேங்களா? நமக்கு தேவை என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி
ஆக்ட் செக்ஷன் 35ல என்ன சொல்லப்பட்டிருக்கு, சிஜிஎஸ்டி ஆக்ட் 2017 செக்ஷன் 35ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த ரிஜிஸ்டர் ஆல்ரெடி இருக்கு. பட் அதை ப்ரெசென்ட் பண்றதுக்கான வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் மட்டும்தான் கம்பெனி டு கம்பெனி மாறும். அப்ப நாம வந்து எந்த மாதிரியான ப்ரெசன்டேஷன்ல அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணி வச்சிருக்கோமோ அதுவே நம்மளுக்கு மோஸ்ட் கம்ஃபர்டபுள். அதர்வைஸ் அதோடைய சாராம்சம் அப்படிங்கிறது தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு புதுசா இருந்தால் இந்த சாராம்சமே உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸாக இருக்கும். அதர்வைஸ் நீங்க ஆல்ரெடி இதுக்கு தேவையான ஃப்ரேம் ஒர்க் எக்ஸல்லையோ அல்லது ஓன் ஃப்ரேம் ஒர்க்கோ நீங்க ஆல்ரெடி பண்ணி வச்சீங்கன்னா அது உங்களுக்கு மோஸ்ட் கம்ஃபர்டபுளா இருக்கும். பட் நெட் ரிசல்ட் இப்போ நான் டிஸ்கஸ் பண்ணதும் நீங்க பிளான் பண்ணி வச்சதும் ஈக்குவலா வரணும், டேலி ஆகணும். அதுதான் இங்க வந்து என்ன அப்படின்னா அல்டிமேட் ரிசல்ட். இது ரெண்டும் ஒரே மாதிரியான ரிசல்ட்டாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா வந்து இது நம்மளுக்கு கிளியர். ஆனால் எப்போ ரிஜிஸ்டர் கேட்டாலும் இந்த ரிஜிஸ்டரை நம்ம ப்ராப்பரா எடுத்து கொடுக்க தெரியணும். ஓகேங்களா? எப்போ கேட்டாலும் நம்ம வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற மறந்துடாம நம்ம வந்து எடுத்து கொடுக்க தெரியணும். ப்ராப்பரா மந்த் ஆன் மந்த் அக்கௌண்ட்ஸ் நம்ம ப்ராப்பரா க்ளோஸ் பண்ண தெரியும். ஓகேங்களா சண்முகம் சார்? ஓகே. இப்ப டிடிஎஸ் இருந்தால் மட்டும் இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இப்போ டிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அஸ் வெல் அஸ் ஒரு கம்பெனி மோர் தென் 20 லேக் வந்து டேர்ன் ஓவர் பண்ணக்கூடிய கம்பெனியாக இருந்தால் அவங்க பேமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சில பேமெண்ட்டுக்கு டிடிஎஸ் அப்படிங்கிறது பிடிக்கணும். அப்போ கம்பெனி அந்த இடத்துல என்னவாக மாறுது அப்படின்னா டிடெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி வந்து மாறுது. யாருக்கெல்லாம் டிடிஎஸ் நம்ம பிடிக்கிறோமோ அவங்க எல்லாம் டிடெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு மாறுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ரெண்ட் கொடுக்குறோம், அதுக்கு வந்து டிடிஎஸ் நம்ம பிடிக்கணும் அப்படின்னா மோர் தென் 2.5 லேக் நினைக்கிறேன் பெர் ஆனம். அதோட அதிகமாக ரெண்ட் கொடுத்தோம்னா டிடிஎஸ் பிடிக்கணும். சேலரி மோர் தென் 12 லேக்கை விட அதிகமாக இருந்தால் கரண்ட் ஃபினான்சியல் இருந்து டிடிஎஸ் அப்படிங்கிறது இங்கே அப்ளிகபிள் ஆகும். தென் இதே மாதிரி ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி பேமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சில லிஸ்ட் வந்து நம்மளுக்கு டேலியில் ஆல்ரெடி இருக்கு. அதர்வைஸ் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க, ஆடிட்டர்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க, இதுக்கெல்லாம் நீங்கள் டிடிஎஸ் பிடிக்கணும்னு சொல்லி அதன்படி நம்ம வந்து பிடிச்சி வச்சிருப்போம். ஓகேங்களா? அப்போ அந்த டிடெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண டேக்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன ரிஜிஸ்டர்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். இப்போ ஜென்ரலி டிடெக்ட் டேக்ஸ் அட் அப்ளிகபிள் ரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன். இப்போ டிடெக்ட் டேக்ஸ் அட் அப்ளிகபிள் ரேட்ஸ் அப்படிங்கிறத டேலியில் நம்ம வந்து எங்கே நம்ம கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்டர் அப்படிங்கிறத எடுத்து டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன், டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் பேமெண்ட். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன நேச்சர் நம்ம வந்து இப்போ ஆடிட்டர் ஆஃபீஸ்க்கு பேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் பேசிஸில் டிடிஎஸ் பிடிக்கணும். அதர்வைஸ் லீகல் ஃபீஸ் லாயருக்கு நம்ம ஏதாவது கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில், அதர் எனி டெக்னீஷியன்ஸுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாலும் ப்ரொஃபஷனல் சர்வீசஸ்ங்கிற பேசிஸில் நம்ம பிடிச்சிடணும். அதில் நீங்கள் எடுத்து என்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் டேக்ஸ் நம்ம அப்ளிகபிள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். தென் ஏதாவது கான்ட்ராக்ட், அட்வர்டைஸ்மெண்ட் கான்ட்ராக்ட், எனி அதர் கான்ட்ராக்ட் இருந்துச்சு அப்படின்னா கான்ட்ராக்ட் பேசிஸில் இண்டிவிஜுவல்ஸாக இருந்தால் 1%, அதர் தென் இண்டிவிஜுவலாக இருந்தால் 2%. அப்போ இதன்படி நம்ம வந்து ப்ராப்பராக லிஸ்ட் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத டிடிஎஸ் உடைய இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 வந்து நம்மளுக்கு சொல்லுது. ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் அப்ளிகபிள் ரேட்ஸ் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அதுக்கடுத்து அமௌண்ட்டை நம்ம ப்ராப்பராக நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டைமுக்குள்ள நம்ம வந்து டெபாசிட் அப்படிங்கிறது பண்ணியிருக்கணும், டைமுக்குள்ள நம்ம பேமெண்ட் பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜூலையில் நம்ம டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆகஸ்ட் 8க்குள்ள நம்ம வந்து என்ன பண்ணணும், டிடெக்ட் பண்ண டிடிஎஸ் அமௌண்ட்னா கவர்மெண்ட்டுக்கு பேமெண்ட் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல வந்து டேக்ஸ் பேமெண்ட் பண்ணுறதுக்கான டைம் வந்து நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். தென் இப்போ டேலியில் நம்ம வந்து டேக்ஸ் ப்ராப்பராக பேமெண்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத எங்கே நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட்ஸ், இதில் டிடிஎஸ் ரிப்போர்ட்ஸ், இதில் சலான் ரீகான்சிலேஷன் போயிட்டு பீரியட் அப்படிங்கிறது மாற்றுங்க. எந்த பீரியடுக்கு நீங்கள் செக் பண்ண போறீங்களோ அந்த பீரியட். இப்போ நான் ஜூலைனா ஜூலை அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதில் போயிட்டு F8 கொடுத்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ டிடிஎஸ் அண்ட் கான்ட்ராக்டர்ஸ் எந்த டேட்டில் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க, டேட் ஆஃப் பேமெண்ட் என்ன, அட் த சேம் டைம்ஸ் வந்து என்ன அப்படின்னா அதோடைய அதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே பேமெண்ட் பண்ணும்போது பண்ண செக் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே நம்மளுக்கு இங்கே தெரியும். ஓகேங்களா? இது நாம்
எவ்ரி மந்த் பே பண்ண டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு தனியாகவே வந்து நம்மளுக்கு டேலி ப்ரொவைட் பண்ணுது சலான் டீட்டெயில்ஸ் மூலமாக. அடுத்து ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல மெயின்டைன் பண்ணணும். ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸ். இப்போ ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸ்னா 3 இன்ஃபர்மேஷன் தான். என்ன அப்படின்னா கட்ட வேண்டிய டிடிஎஸ், பே பண்ண வேண்டிய டிடிஎஸ், தென் யார்கிட்ட இருந்து எல்லாம் பேமெண்ட் பண்ணியிருக்கோம், யாருக்கெல்லாம் நம்ம பேமெண்ட் அப்படிங்கிறது நம்ம பண்ணணும், யார்கிட்ட இருந்து டிடெக்ட் பண்ணியிருக்கோம், பார்ட்டி டீட்டெயில்ஸ், இந்த ரிஜிஸ்டர். இது எப்படி அப்படின்னா டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், அக்கௌண்ட் புக்ஸ், லெட்ஜர். இப்போ இதில் போயிட்டு வந்து நான் டிடிஎஸ் அப்படின்னு மட்டும் நான் டைப் பண்ணுறேன். இப்போ டிடிஎஸ் ஆனால் அட்வர்டைஸ்மெண்ட் கான்ட்ராக்டர் அப்படின்னு இருக்குன்னா இதை நான் சிம்பிளி நம்ம என்ட்ரு பண்ணும்போது நம்மளுக்கு அந்த 1 இயர் அல்லது ஒரு பர்டிகுலர் பீரியட், ஓகேங்களா, அதில் நம்மளுக்கு யாருக்கெல்லாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்கே தெரியும். ஸோ டிடிஎஸ் யாருக்கு இருந்தெல்லாம் டிடெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜி தமிழில் 1000 ரூபாய் டிடெக்ட் பண்ணியிருக்கோம். பாலிமர் நெட்வொர்க்ஸ்க்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு 1500 டிடெக்ட் பண்ணியிருக்கோம். இது ரெண்டையும் சேர்த்து நம்ம வந்து 31 ஜூலையில் பேமெண்ட் அப்படிங்கிறத நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. அப்போ பேமெண்ட் பண்ண சலான் டீட்டெயில்ஸ், டாக்ஸ் ரெக்யர்மெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே தனியாக சலான் ரீகான்சிலேஷனுங்கிற ரிப்போர்ட்டில் பார்த்துக்கிறோம். தென் நம்ம டிடிஎஸ் யாருக்கிட்ட இருந்து பிடிச்சோம், எவ்வளோ அமௌண்ட் பிடிச்சோம், அதை எப்போ பேமெண்ட் பண்ணோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம இண்டிவிஜுவல் லெட்ஜர் ரிப்போர்ட்லேயே கூட பார்த்துக்கலாம். இப்போ டிடிஎஸ் ஆன் அட்வர்டைஸ்மெண்ட் கான்ட்ராக்டர் அப்படின்னா அந்த மாதிரி. அதர்வைஸ் டிடிஎஸ் ஆன் ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அதுக்கு தனியாக நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணோம். அப்போ ஆடிட் ஃபீஸ் நம்ம கொடுத்துருக்கோம், நம்மளுடைய ஆடிட்டருக்கு. அதர்வைஸ் இங்கே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது எந்த டேட்ல நம்ம பேமெண்ட் பண்ணியிருக்கோம். இது ஆல்ட் F5 கொடுத்தீங்கன்னா ஆடிட் ஃபீஸ் யாருக்கு அப்படிங்கிறது தெரியும், ஏகே அசோசியேஷன் அப்படிங்கிறதுக்கு. ஓகேங்களா. பட் ப்ரொஃபஷனல் ஃபீஸுக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒவ்வொரு என்ட்ரியவும் தனித்தனியாக நான் வந்து டிடெக்ட் பண்ண என்ட்ரியை தனியாக பாஸ் பண்ணேன். ஓகேங்களா. அதனால நம்மளுக்கு வந்து டிடிஎஸ் ஆன் அட்வர்டைஸ்மெண்ட் கான்ட்ராக்டர்னு பார்க்கும்போது பார்ட்டி எல்லாமே நம்மளுக்கு டாப்லேயே தெரியுறாங்க, ஆரம்பத்திலே தெரிஞ்சிடறாங்க. ஏன்னா இதுக்கு டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணது தனியாக ஒரு என்ட்ரி நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சோம். ஓகேங்களா. நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சேன் உங்களுக்கு. அதாவது ஒரே ஹெட்டில் மல்டிபிள் பார்ட்டிஸ்க்கு டிடிஎஸ் நம்ம டிடெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணுற டிடக்ஷன் என்ட்ரியை தனியாக பண்ணி வைக்கணும். அப்படி பண்ணி வச்சாதான் இந்த மாதிரி ரிப்போர்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஒரே ஒரு பார்ட்டி தான் சார். இப்போ ஆடிட் ஃபீஸ் 1 இயரில் ஒரே ஒரு பார்ட்டி தான் நம்ம கொடுப்போம். ஆடிட் ஃபீஸ் ப்ரொஃபஷனல் ஃபீஸ்னாவே ஆடிட் ஃபீஸ் மட்டும் தான் நாங்கள் கொடுக்குறோம். அதர்வைஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுடைய நேம் வந்து வெங்கடேஷ் அசோசியேஷன் அப்படின்னு இருக்கு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி நம்ம ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் பண்ணலாம். ஆடிட் ஃபீஸ் தேவைப்பட்டா ஷிஃப்ட் என்டர் பண்ணி யாருக்குன்னு வேணா பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து ரிஜிஸ்டர் ஒரே லெட்ஜர்ல நம்ம என்ன பர்பஸ்க்காக டிடிஎஸ் பிடிச்சிருக்கோம், அதாவது டிடிஎஸ் உடைய நேச்சர், டிடிஎஸ் டிடெக்ட் பண்ண டிடெக்டிவ் பார்ட்டியோடைய நேம், அதுக்கடுத்து அந்த பர்டிகுலர் டிடிஎஸ் அமௌண்ட் எல்லாமே நம்மளுக்கு தெரியுது. ஃபைல் டிடிஎஸ் ரிட்டர்ன். ஓகேங்களா. ஃபைல் டிடிஎஸ் ரிட்டர்ன். ஸோ டேலியில் டிடிஎஸ் ரிட்டர்ன் புக்கு வந்து தனியாகவே நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் அதையே நீங்கள் வந்து டிடிஎஸ் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் டிரான்சாக்ஷன் புக் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்குது. இதை என்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் நம்ம வந்து எவ்வளவு அமௌண்ட் வந்து நம்ம வந்து சரி எத்தனை ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ குவார்டர்லி பேசிஸாக டிடிஎஸ் பே பண்ணுறாங்க, அதாவது ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவாங்க. கண்டிப்பாக குவார்டர்லி பேஸில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். அப்படி ஃபைல் பண்ணுறாங்கங்கிற பட்சத்தில் என்ன ரிட்டர்ன் எந்தெந்த டேட்டுக்குள்ளே ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதை எல்லாமே நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம வந்து 4 ரிட்டர்ன் வந்து கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா 4 ரிட்டர்ன் வரணும் 26 கியூவாக இருந்தால். இதுவே வந்து 27 EQ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அது வந்து நான் ரெசிடென்ட் பீப்புளாக இருந்தால் அதுவும் இருக்குன்னா அது தனியாக செட் ஆஃப் 4 ரிட்டர்ன். அதுக்கடுத்து சேலரிக்கு டிடிஎஸ் பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா 24. ஓகேங்களா. இங்கே 26 பீப்புளாக 24 கியூன்னு இன்னொன்று இருக்கும், அது நம்மளுக்கு 4 வரும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து என்ன அப்படின்னா ரிட்டர்ன் புக்கில் நீங்கள் ப்ராப்பராக நம்ம வந்து ஆடிட் பண்ண முடியும். டிடிஎஸ் வந்து ஃபைல் பண்ண ரிட்டர்ன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க இதை என்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம எவ்ரி மந்த் நம்ம ஃபைல் பண்ண அந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு இங்கே தெரியும். ஓகேங்களா. ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல சொன்ன டிடிஎஸ் ரிட்டர்ன்ஸ். அதுக்கடுத்து சர்டிஃபிகேட்ஸ் நம்ம வந்து இஷ்யூ பண்ணிட்டோமா இல்லையா அப்படிங்கிறது. பொதுவாக சர்டிஃபிகேட்ஸ் நம்ம வந்து ட்ரேசஸ் வெப்சைட் ஒன்று இருக்குது டிடிஎஸ்ல, அங்கே போயிட்டு நம்ம மேனுவலாக நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம வந்து இங்கே ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணணும். டிடிஎஸ் சர்டிஃபிகேட்ஸுக்கான இன்ஃபர்மேஷன் மட்டும் இங்கே மெயின்டைன் பண்ணணும். அந்த டிடிஎஸ் சர்டிஃபிகேட் யாருக்கெல்லாம் கொடுத்துட்டோம் கொடுக்கலங்கிற ரிப்போர்ட் வந்து நம்மளுக்கு இங்கே வராது. அதர்வைஸ் அதை ட்ரேசஸ் வெப்சைட்டில் தான் நம்ம தனியாக மெயின்டைன் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து பேன் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ், நேம் ஆஃப் டிடெக்டிவ், அவங்களுடைய பேன் நம்பர்,
அவங்களுடைய அட்ரஸ், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் மட்டும் நம்மளுக்கு தனியாக டேலியில் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா லெஜர் வித்தவுட் பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் இருக்கு. இதை நீங்க என்டர் பண்ணி பார்த்துக்கலாம். இதை என்டர் பண்ணி ஷோ ஆல் F8 ஷோ ஆல் கொடுத்தீங்கன்னா இங்க நம்மளுக்கு நேம் ஆஃப் பார்ட்டி, அவங்களுடைய டிடெக்டிவ் டைப் இந்தியன் கம்பெனியா அதர் தென் கம்பெனியா, தென் கான்டாக்ட் பர்சன் யாரு, தென் கான்டாக்ட் நம்பர் என்ன, ஓகே கான்டாக்ட் பர்சன் அஸ் வெல் அஸ் கான்டாக்ட் நம்பர், அவங்களுடைய பேன் நம்பர், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதர்வைஸ் இதில் கான்ஃபிகரேஷன் எதுவுமே இல்லை, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னன்னா இந்த டீட்டெயில்ஸ். அடுத்து பேமெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத நம்ம சலான் டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுலேயே நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த சலான் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருது. ரிட்டர்ன் புக்ஸில் நம்ம பேமெண்ட் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். ரிட்டர்ன் புக் எங்கே இருக்கு? நான் முன்னாடி நான் காமிச்சேன் இந்த ரிட்டர்ன் புக். இதை என்டர் பண்ணி பாட்டம் ஏரியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது தனியாக ஒன்று கொடுத்துருக்காங்க. பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கீழே பர்டிகுலர்ஸில் ப்ரொஃபஷனல் ஃபீஸுக்கு எவ்வளோ பேமெண்ட் ஆயிருக்கு, கான்ட்ராக்டர்ஸ்க்கு எவ்வளோ பேமெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தனியாக தெரியுது. டோட்டல் அமௌண்ட் ஆஃப் பேமெண்ட் என்னங்கிறது தெரியுது. கீழே இருக்கக்கூடிய டோட்டல் அமௌண்ட் ஆஃப் பேமெண்ட்டும் இங்கே இருக்கக்கூடிய டோட்டல் பேமெண்ட்டும் நம்மளுக்கு டிடெக்ட் பண்ண அமௌண்ட்டும் டேலி ஆகணும். இது ரெண்டும் கரெக்டாக டேலி ஆகணும். அதர்வைஸ் இங்கே ஃபீஸ் ஃபார் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படிங்கிறத என்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா யாருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து தனியாக தெரியும், யாருக்கு அப்படிங்கிறது. பேமெண்ட் டு கான்ட்ராக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த பார்ட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல தெரியும். அவங்களுடைய சலான் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். அதர்வைஸ் டிடக்ஷன் அட் நார்மல் ரேட்டை என்டர் பண்ணி பார்க்கும்போது இன்னும் டீட்டெயிலாக நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியுது. எந்தெந்த பார்ட்டி, டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் எவ்வளவு, டிடெக்டபிள் எவ்வளவு, டிடெக்ட் பண்ணது எவ்வளவு, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரியும். இதை தனியாக எடுத்துக்கிறோம், பேமெண்ட் பண்ண டீட்டெயில்ஸை கம்பேர் பண்ணி பார்த்து ரெண்டையும் நம்ம வந்து மேட்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஆக்ட் டிடிஎஸ் ரிலேட்டடாக நம்மளுக்கு சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? இந்த நோட்ஸ் நான் லாஸ்ட்டாக நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஒரு சில இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ ப்ரிப்பேர் பண்ணும்போது இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால வந்து இப்போவே கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்காது. அதனால் நான் லாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணுறேன், செஷன் முடியும் போது நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த 3 days வந்து நம்ம வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்த்தோம். Day 1 and Day 2 வந்து நம்ம பார்த்தது வந்து ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் மாதிரி தான். இன்னைக்கு நம்ம பார்த்தது ஒரு ஸ்டாச்சுட்டரி ரிலேட்டடாக நம்ம பார்த்த இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ்டி ஆக்ட் படி அஸ் வெல் அஸ் டிடிஎஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர்ஸ் நம்ம என்னென்ன வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். இந்த ஒவ்வொரு டாப்பிக்கையுமே தனியாக நம்ம வந்து இண்டிவிஜுவலாக எடுத்து பார்த்தோம். ரிப்போர்ட்டிங் வைஸ் தனியாக இண்டிவிஜுவலாக எடுத்து பார்த்தோம். ரெக்கார்ட் பண்ணுறது எப்படி, என்ட்ரி பண்ணுறது எப்படி, அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் எப்படி செக் பண்ணுறது, டேக்ஸ் ரிப்போர்ட் எப்படி செக் பண்ணுறது, அதில் இன்னும் இருக்கக்கூடிய ஆட்டோ ரீகான்சிலேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குது, டேலியில் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும்னா என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, பில்ஸை மட்டும் போர்ட்டல் அப்லோட் பண்ணணும்னா என்னென்ன ப்ராசஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே தனித்தனியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது ஸ்பெஷல் செஷன்ஸ். ஓகேங்களா? அதாவது அட்வான்ஸ்டு செஷன்ஸாக நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதர்வைஸ் இப்போ நம்ம பார்த்தது என்னன்னா இயர் எண்டில் டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்ணுறோம்னா நம்மளுக்கு என்னென்ன மாதிரியான நாலேஜஸ் இருக்கணும், என்னென்ன மாதிரியான அப்டேட் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போதைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதில் மெயினான கான்செப்டே வந்து நாளைக்கு செஷன் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது என்னன்னா இன்கம் டேக்ஸ் ஆக்டில் இருக்கக்கூடிய செக்ஷன் 44AB அப்படிங்கிற இந்த செக்ஷன். ஓகேங்களா? 44AB இதுல நம்ம வந்து எப்படியெல்லாம் நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டை நம்ம வந்து வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற 2 சாப்டர், இதுல நம்ம பார்க்க போற 2 சாப்டருமே ஓவரால் ஒரே மாதிரியான ப்ராசஸ்க்குள்ள தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ டேட்டா அனாலிசிஸ், டேலியில் கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா அனாலிசிஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஆக்டுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் தான். ஓகேங்களா? பட் என்னன்னா டைரக்டாக டேலியில் இன்கம் டேக்ஸ் ஆக்டில் இருக்கக்கூடிய செக்ஷன் 44ABக்கானதுன்னு சொல்லலை. மற்றபடி வந்து அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த டேட்டா அனாலிசிஸ் அண்ட் வவுச்சர் வெரிஃபிகேஷன் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே ஒரே மாதிரியான கான்செப்டுக்குள்ள ட்ராவல் ஆகும். ஓகேங்களா? ஆனால் 1 இயருக்கான டேட்டாவை நம்ம ஆடிட் பண்ணுறதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த சாப்டரை நம்ம வந்து நாளைக்கு செஷன்ல டேலியில் எப்படி நம்ம அப்ளை பண்ணி பார்க்க முடியுங்கிறத நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா சார்?
ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா சார்? கண்ட்ரோல் மெக்கானிசம்னு ஒன்று இல்லை, பட் செக்கிங் இருக்கு. ஓகே, செக்கிங் என்னன்னா 3 லெட்ஜர் தான் சார். நீங்கள் டிடிஎஸை பொறுத்து ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபைடு 3 தான். நம்பர் 1 என்னன்னா முதல்ல எக்ஸ்பென்சஸ் லெட்ஜர் அப்படிங்கிறத வச்சுக்கிறோங்க. எக்ஸ்பென்சஸ் லெட்ஜர் உதாரணத்துக்கு ஆடிட் ஃபீஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, ஆடிட் ஃபீஸ் அப்படிங்கிறத எடுத்து இங்கே போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதர் டேக்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டர் ஆல்டர் அதர் ஸ்டாச்சுரி டீட்டெயில்ஸ், இதை எஸ் கொடுத்து இங்கே டிடிஎஸ் அப்ளிகபிள் அப்படிங்கிறத கொடுக்கணும். நேச்சர் ஆஃப் பேமெண்ட்ல ப்ராப்பராக நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண நேச்சரை நீங்கள் வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணணும். இந்த நேச்சருக்கு உள்ள நீங்க கண்ட்ரோல் என்டர் பண்ணீங்கன்னா இங்க பெர்சன்டேஜ் கொடுத்துருங்க. ஓகேங்களா, இந்த பெர்சன்டேஜ் தான் இங்க அப்ளிகபிள் ஆகும். ஆனாலும் இந்த பெர்சன்டேஜ் தான் அப்ளிகபிள் ஆகுதாங்கிறத கன்ஃபார்ம் பண்றதுக்கு கண்ட்ரோல் ஐ, அதாவது மோர் டீடைல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதை கிளிக் பண்ணி இதை என்டர் பண்ணி பாருங்க. இங்க ஏதாவது ஓவர் ரைட் ஆயிருக்கான்னு பார்க்கணும். இங்க ஒரு லைன் தான் இருக்கணும், ஒரு லைன்ல தான் டீடைல்ஸ் இருக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தெரியாம இந்த இடத்துல மாத்தி வைப்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு இதை போயிட்டு நான் வந்து 12ன்னு மாத்திடுறேன்னு வச்சுக்கிறீங்களே, இப்ப எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா எந்த எரரும் எனக்கு தெரியாது. ஆனா இங்க ஒரு கேள்வி கேக்குது பாருங்க, எந்த டேட்ல இருந்துன்னு கேக்குதா? ஓகே, ஸோ இதையும் தெரியாம அப்படியே என்ட்ரி பண்ணி வச்சுருவாங்க சில பேர். அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னா இதே லைன்ல நம்மளுக்கு வந்து மோர் டீடைல்ஸ் எடுத்து பார்த்தாதான் இந்த மாதிரி தப்பு நடந்திருக்காங்கிறத நம்ம செக் பண்ண முடியும். அப்ப அது என்ன ஆயிடும், இங்க சேவ் பண்ணோம் அப்படின்னா ஆல்டர் ஆயிடும், ஆட் ஆயிடும். ஓகேங்களா, ஸோ நான் இதை போயிட்டு என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா 12ன்னு கொடுத்து ஒரு டேட்டை போட்டு அப்படியே வந்து ஆட் பண்ணி வச்சிடுறேன். ஓகேங்களாம்மா, இப்படியே நான் வந்து ஆட் பண்றேன். இப்போ போயிட்டு நான் வந்து இதை கண்ட்ரோல் என்டர் கொடுத்து இப்போ பார்த்தேன்னா எனக்கு இந்த இடத்துல நான் லாஸ்டா என்ன பண்ணணும் அதான் வரும். ஆனால் மோர் டீடைல்ஸ் எனக்கு போய் பார்த்தால் மட்டும்தான் இந்த டீடைல்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். பார்த்தா 2 லைன் வருது பாருங்க. அப்ப எது தப்பான லைனோ அந்த தப்பான லைனை நம்ம வந்து ஸ்பேஸ் பார் கொடுத்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிட்டு ப்ராப்பரா நம்ம வந்து அக்செப்ட் அப்படிங்கிறது பண்ணணும். அப்பதான் நீங்க வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த மோர் டீடைல்ஸை பார்த்தாலும் ஒரே லைன் வர வாய்ப்பு. இது ஃபர்ஸ்ட். ரிவைஸ்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். 2 கிடையாது, ரிவைஸ்ட் ஆயிருக்கு. ஒரு டேட்ல 10% இருந்தா திடீர்னு ஒரு இன் பிட்வீன்ல என்ன பண்றாங்கன்னா இந்த டேட்ல இருந்து 12% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ அதுக்கு தான் அந்த டீடைல்ஸ் வந்து மோர் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதை தப்பா யூஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா, ஒரு அப்ப லெட்ஜரை ஃபர்ஸ்ட் நீங்க எக்ஸ்பென்சஸ் லெட்ஜரை நீங்க பார்க்கணும். ரெண்டாவது நீங்க பார்க்க வேண்டியது பார்ட்டி லெட்ஜர். இப்போ நான் ஏகே அசோசியேட்ஸ் இவங்க தான் ஆடிட்டர்ஸ் அப்படின்னா இவங்களுக்கு டிடிஎஸ் கரெக்டாக எஸ் கொடுத்துருக்குமா, தென் டிடெக்டிவோடைய டைப் வந்து கரெக்டாக வந்து ரெசிடென்ட் அப்படிங்கிறது இங்கே சூஸ் ஆயிருக்கான்னு பார்க்கணும். அடுத்து பேன் நம்பர் கரெக்டாக கொடுத்துருக்கோமான்னு பார்க்கணும். இங்கே பேன் நம்பர் கரெக்டான ஃபார்மேட்டில் இருக்கணும். அட் த சேம் டைம்ஸ் இந்த பேன் நம்பர் சும்மா விட்டுறக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் 5 டிஜிட் வந்து ஆல்பபெட், 5 டிஜிட் வந்து ஆல்பபெட், அதில் அந்த 4th டிஜிட் இருக்கு இல்லையா, அந்த 4th டிஜிட் வந்து டிடெக்டிவோட டைப். இப்போ ஆக்சுவலாக இங்கே வந்து இண்டிவிஜுவல் கொடுத்ததுனால இந்த 4th கேரக்டர் என்னவாக இருக்கணும்னா பீன் இருக்கணும். ஓகேங்களா, அது பொதுவாக பீன் தான் இருக்கணும் 4th கேரக்டர். நான் எக்ஸ்ன்னு கொடுத்து வச்சிடுறேன். அடுத்து 4 டிஜிட் வந்து ஆல்பபெட், லாஸ்ட் 1 வந்து சாரி 4 டிஜிட் வந்து நியூமரிக், லாஸ்ட் 1 டிஜிட் ஆல்பபெட். இப்போ நான் என்டர் பண்ணனா டேலி இங்கே காட்டும் நம்மளுக்கு. ஸோ 4th கேரக்டர் வந்து கீழே இருக்கக்கூடிய இந்த 10 டிஜிட்ல ஏதாவது ஒன்று தான் இருக்கணும். பினா இண்டிவிஜுவல், ஹெச்னா ஹெச்யூஎஃப், கம்பெனி, ஜுடிஷியல் பர்சன், ஃபேம், அதாவது பார்ட்னர்ஷிப் ஃபேம், அசோசியேஷன் ஆஃப் பர்சன், ட்ரஸ்ட், பாடி ஆஃப் இண்டிவிஜுவல், லோக்கல் அத்தாரிட்டி, கவர்மெண்ட், ஜெனரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட், அது கவர்மெண்ட், இந்த மாதிரி இருக்கணும். ஓகேங்களா, அதனால தான் நம்மளுக்கு இண்டிவிஜுவல் எடுத்த பேன் கார்டில் எல்லாமே அந்த 4th கேரக்டர் பீன் இருக்கும். 5th கேரக்டர் பேன் கார்டோட நேம்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கும். அப்ப இதுல ஏதாவது தப்பு பண்ணியிருக்காங்களா, ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்காம இருக்காங்களா, அல்லது சரி பேன் நம்பர் கொடுக்காம இருக்காங்களா, கொடுத்ததுல ஃபார்மேட் மிஸ்டேக் ஏதாவது இருக்கா. ஓகேங்களா, ஃபார்மேட் மிஸ்டேக் இன் தி சென்ஸ் லாஸ்ட்ல தெரியாம வந்து இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா ஐன்னு இருக்கும், அது 1ன்னு தெரியாம கொடுத்துருவாங்க. ஐ இருக்கலாம் ஆனா 1ன்னு தெரியாம கொடுத்துருவாங்க. அப்ப இந்த இடத்துல ஃபார்மேட் மிஸ்டேக் காட்டும், இன்வேலிட் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லி.
ஸோ 5 alphabets followed with 4 numbers and 1 alphabet அப்படின்னு காட்டும். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மிஸ்டேக் வந்து பண்ணியிருப்பாங்க சில இதில் கொடுக்கும்போது. ஏன்னா இப்போ கான்ட்ராக்டருக்கு வந்து நீங்கள் பேன் நம்பர் கொடுத்தா அவங்களுக்கு 1%, பேன் நம்பர் இல்லைன்னா 20% பிடிப்போம்னு சொன்னாங்கன்னா அவார்டில் ஏதாவது ஒரு நம்பரை கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? அப்படி கொடுக்கும்போது நம்ம தான் வந்து பின்னாடி வந்து பெனால்ட்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அது ஃபைல் பண்ணும்போது தான் தெரிய வரும். இப்போ வந்து பேன் நம்பரையும் ஆதார் நம்பரையும் வேற இணைக்கணும். ஓகேங்களா? பேன் நம்பர் ஆதார் நம்பரும் இதாக லிங்க் ஆகியிருந்தால் மட்டும்தான் அந்த பர்சன்டேஜ் அப்ளிகபிள், இல்லைன்னா அது இன்வாலிட் பேன் தான். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதனால வந்து என்ன அப்படின்னா இந்த லெஜரை ரெண்டாவது நம்ம ஃபோக்கஸ் பண்ண பார்ட்டி லெஜர். மூணாவதாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது டாக்ஸ் லெஜர். அந்த டிடிஎஸ் அப்படிங்கிறது இப்போ நான் வந்து ஆடிட் ஃபீஸ் சம்பந்தமா ஒரு எக்ஸ்பென்சஸ் லெஜர், ஆடிட் ஃபீஸ் சம்பந்தமா ஒரு பார்ட்டி லெஜர், ஆடிட் ஃபீஸ் சம்பந்தமா ஒரு டிடிஎஸ் லெஜர் நான் கிரியேட் பண்ணிருக்கணும். அப்போ நான் எக்ஸ்பென்சஸ் லெஜர்லையும் டாக்ஸ் லெஜர்லையும் டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் பேமெண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து கரெக்டாக கொடுத்துக்கணும். ரெண்டும் அது ஒரே மாதிரி. இப்போ நீங்க அந்த என்ட்ரியை போயிட்டு அனலைஸ் பண்ணலாம். இப்போ டிஸ்பிளே அக்கௌண்ட் புக் லெஜர் ஏகே அசோசியேட்ஸை போயிட்டு நான் வந்து எடுக்கிறேன். இப்போ இந்த என்ட்ரியை நீங்க எடுத்து பார்க்கலாம். இப்போ டேலி எப்படி இது ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணும்? இந்த 75,000 ரூபாய் நான் எக்ஸ்பென்சஸ் காட்டுறேன். இந்த எக்ஸ்பென்சஸோட நேச்சர் என்னங்கிறது லெஜர்ல டிடிஎஸ்ன்னு கொடுத்துருக்கேன். டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் பேமெண்ட் என்ன கொடுத்துருக்கேன்? ப்ரொஃபஷனல் சார்ஜ்னு கொடுத்துருக்கேன். அந்த ப்ரொஃபஷனல் சார்ஜுக்குள்ள என்ன கொடுத்துருக்கேன்? பர்சன்டேஜ் கொடுத்துட்டேன். அப்ப இதுக்கு இதான் பர்சன்டேஜ். அடுத்து ரெண்டாவது நான் கொடுக்குறது பார்ட்டி லெஜர். பார்ட்டி லெஜர்ல நான் என்ன கொடுத்துருக்கேன்? இவருக்கு டிடிஎஸ் அப்ளிகபிளா இல்லையாங்கிறத ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ரெண்டாவது இவரோட டைப் என்ன, ரெசிடென்டா நான் ரெசிடென்டா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். மூணாவது பேன் நம்பர் கரெக்டாக கொடுத்துருக்கேன். இப்போ பேன் இது 3 கண்டிஷன் கரெக்டாக இருந்தால் அந்த பர்சன்டேஜ் கரெக்டாக அப்ளிகபிள் ஆகும். இதுல பேன் நம்பர் இல்லை அப்படின்னா ஆக்சுவல் பர்சன்டேஜை விட 20% கால்குலேட்டர். அப்ப கீழே இருக்கக்கூடிய அமௌண்ட் தான் டாக்ஸ் அமௌண்ட். அதுவா அமௌண்ட் வரும், பேலன்ஸ் அதுவே எடுத்துட்டு வரும். இந்த ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் எடுத்துட்டு வரும். இது ஆட்டோ கால்குலேஷன் கிடையாது. இந்த லெஜருடைய டிஃபரன்ஸ் டெபிட் கிரெடிட் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். இந்த அதுவும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம தான் சூஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நான் ஒரு என்ட்ரி பண்ணிட்டேன், இந்த இடத்துல பண்ணிட்டேன். அதனால டேலி என்ன பண்ணும் அப்படின்னா டெம்பரரி ஸ்டோரேஜை பேஸ் பண்ணி வேணா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துட்டு வரும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன பண்றேன், ஒரு ஆகஸ்ட் மாதம் ஒரு என்ட்ரி நான் பண்ண போறேன். ஓகேங்களா? 1 ஆகஸ்ட்ல நான் வந்து ஒரு என்ட்ரி பண்றேன். இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா ஏகே அசோசியேட்ஸ் இவங்களுக்கு சாரி பார்ட்டியை ஃபர்ஸ்ட் வைக்கக்கூடாது, எக்ஸ்பென்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ ஆடிட் ஃபீஸ், இப்போ ஆடிட் ஃபீஸ் வந்து ஒரு 1 lakh rupees அப்படின்னு நான் வந்து வைக்கிறேன். அடுத்து இந்த இடத்துல அதுவா இந்த ஆடிட் ஃபீஸுக்கு நான் இந்த லெஜர் தான் யூஸ் பண்ண சொல்லிட்டு அதுவா எடுத்துட்டு வந்து பாருங்க. ஆக்சுவலி ரெண்டாவது டிடிஎஸ் லெஜர் நம்ம கொடுக்கக்கூடாது. ரெண்டாவது டேலிக்கு நம்ம என்ன சொல்லணும்னா பார்ட்டி யாருங்கிறத சொல்லணும். கரெக்டுங்களா? பார்ட்டி யாருன்னு சொன்னா தான் அவருக்கு என்ன பர்சன்டேஜ் அப்ளிகபிள்னு சொல்லும். அப்போ ஏகே என்டர்பிரைசஸ் ரெண்டாவது நான் சொல்றேன். இப்போ என்ன கேட்குது? நியூ ரெஃபரன்ஸ். இப்போ இந்த 1 lakh வந்து ஒரிஜினல் பில் அமௌண்ட். இப்போ என்ட்ரி பண்ணால் அதுவே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டிடிஎஸ் அமௌண்ட் தனியாக பிடிக்கும். இதுதான் ஆட்டோ கால்குலேட். கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரிஜினல் பில் அமௌண்ட் வந்து 1 lakh rupees, டிடிஎஸ் அமௌண்ட் வந்து அதில் 10,000 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரியணுங்கிறதுனால இது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா கீழே பிரேக்கிங் வந்து டேலி பண்ணுது. அது நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷன் ஆகுது. இந்த நம்பரை நீங்கள் மாத்திரம் தான் மாற்றிக்கலாம். இதை டிடிஎஸ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு பில் நம்பர் 6 கூட நேம் வச்சுக்கலாம். ஃபியூச்சரில் டிடிஎஸ் பேமெண்ட் பண்ணும்போது அது இந்த பார்ட்டிக்கு பேமெண்ட் பண்ணும்போது கிளாரிட்டி இருக்கும். இதை கூட நீங்கள் நம்ம பெரும்பாலும் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது கூட நான் சொல்கிறேனே, இருங்க. பில்லு 006ன்னு கொடுத்துட்றேன். இதில் வந்து என்ன அப்படின்னா டிடிஎஸ், இதில் வந்து பில்லு 006 அப்படின்னு கொடுக்குறேன். இப்படி நம்ம வந்து கொடுத்துரும். இப்போ இதுதான் வந்து ஆட்டோமேட்டிக். அப்போ லெஜர் இப்போ எப்படி நம்ம இன்புட் கொடுக்குறோங்கிறத நீங்கள் பார்க்கணும். அப்போ இதுக்கு முன்னாடி நான் கொடுத்த லெஜரை பேஸ் பண்ணி பார்ட்டிக்கு நான் யூஸ் பண்ண லெஜரை பேஸ் பண்ணி தான் இது ஆட்டோமேட்டிக் எடுத்துட்டு வருது. இது டேலியா ஆட்டோமேட்டிக் கொண்டு வரது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து இந்த மாதிரி புது லெஜர் கிரியேட் பண்ணா வராது ஆட்டோமேட்டிக்கா. ஓகேங்களா? இப்போ பாருங்க, இப்போ நான் பார்ட்டிக்கு பேமெண்ட் பண்றேன். F5ல போயிட்டு பேமெண்ட் பண்றேன். நான் பேமெண்ட் என்ன பண்ணுவோம்னா நெட்டா 90,000 கொடுத்துருவோம். கரெக்டுங்களா? இப்போ நான் கொடுக்குற மெத்தட் பாருங்க, HDFC பேங்க் மூலமா கொடுக்குறேன். இப்போ ஏகே அசோசியேட்ஸ்
இவருக்கு நான் எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தோன்னா 1 lakh ஒரிஜினல் பில் அமௌண்ட் அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் கொடுத்து டிடிஎஸ் வந்து 2வது. இப்போ கீழே பாருங்க நெட் 90,000 வந்துருச்சா? இதை கொடுத்துட்டு அப்படியே என்ட்ரி பண்றேன். எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்தா கீழே 90,000 தான் உண்மையிலே பேங்க்ல இருந்து ரெடியூஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ கொடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து அக்செப்ட் பண்றேன். இந்த இடத்துல அவருக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் கொடுக்குறேன், செக் நம்பர் கொடுக்குறேன். ஓகேங்களா? ரிமார்க்ஸ் வந்து தேவைப்பட்டா நம்ம கொடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இப்போ இந்த செக் நம்ம வந்து கொடுத்தோம், அவங்க பில்லு கொடுத்தது 1 lakh rupees. நம்ம செக் எழுதுன 90,000 rupees. அந்த கம்பெனிக்காரங்களுக்கு டிடிஎஸ் சம்பந்தமா எதுவுமே தெரியாம கூட இருக்கலாம். அதனால இவங்களுக்கு ஒரு கவரிங் லெட்டர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கு பேர் பேமெண்ட் அட்வைஸ். இதுல போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ ஏகே அசோசியேட்ஸ் அப்படிங்கிறத எடுத்து பாத்தீங்கன்னா, இந்த கொடுத்த 90,000 இருக்கு இல்லையா, இந்த 90,000 ஸ்பேஸ் பார் பிரஸ் பண்ணிட்டு ஆல்ட் பி கொடுங்க, பிரிண்ட் அப்படிங்கிறது கேட்கும், ப்ரிவியூ பாருங்க, டேலி சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிரும். ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா செக்கையும் இந்த கவரிங் லெட்டரையும் நீங்க எடுத்து கொடுக்கும்போது கிளியரா தெரியும். ஸோ பில் நம்பர் வந்து 6, 1 lakh rupees லெஸ் டிடிஎஸ் ஆன் பில் நம்பர் 6, 10,000 rupees. நெட் அமௌண்ட் வந்து எவ்வளோனா 90,000. கீழே பார்த்தீங்கன்னா அந்த செக்கோடைய டீட்டெயில்ஸ். ஸோ செக் வந்து செக் நம்பர் என்ன, எந்த பேங்கோடைய செக். இவங்க செக்கை கலெக்ஷன் போடுறதுக்கு செக்கை பார்த்து எழுதணுங்கிற அவசியம் இல்லை. ஒன்ஸ் செக்கையும் இந்த கவரிங் லெட்டர் இருக்கிறதையும் கரெக்ட் பண்ணா போதும். செக் நம்பர் கரெக்டாக இருக்கா, அமௌண்ட் கரெக்டாக இருக்கா, கையெழுத்து கரெக்டாக போட்டாங்களா, டேட்டு கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்களா மட்டும் பார்த்தா போதும். அடுத்து செக்கை பத்திரமா வச்சுக்கலாம். ஏன்னா செக்கை வந்து திரும்ப திரும்ப எடுத்து பார்த்தாங்கன்னா அது கிளியறதுக்கோ இல்லை அப்படின்னா இங்கே ஏதாவது படுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. செக் அப்படியே கவரில் வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த லெட்டரை பார்த்து அவங்க போயிட்டு செக் கலெக்ஷன் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துடலாம். ஓகேங்களா? இங்கே செக் கலெக்ஷன் போடுறாங்கன்னா மிஷினில் செக் நம்பரு இந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துட்டு அப்படியே வந்து செக்கை கலெக்ஷன் அந்த மிஷினில் வந்து கொடுத்துட்டு வந்துடலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து கவரிங் லெட்டரும் டேலி ப்ராப்பராக வந்து ப்ரிப்பேர் பண்ணி தந்துடும். ஸோ அதுக்கு தான் வந்து அந்த இடத்துல 2 தடவை ஸ்ப்ளிட் பண்ணுது. ஓகே, இந்த 3 லெஜர் மட்டும் நீங்கள் கொஞ்சம் ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். இது வந்து ஜர்னல் என்ட்ரியில எக்ஸ்ட்ரா ஒரு என்ட்ரியும் பேமெண்ட் என்ட்ரியில எக்ஸ்ட்ரா ஒரு என்ட்ரியும் கொடுக்கறத சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டுங்கிறத விட இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்குங்கிறது தெரியாம இருக்கும். கவரிங் லெட்டர் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து இப்போ இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா அவங்க வந்து என்ன இது பண்ணிடுவாங்க. சில பேர் நீங்க சொல்ற மாதிரி ரிஸ்க் லெவல் மெயின்டைன் பண்ணாங்க. இவங்க கொடுக்குற சம்பளத்துக்கு இது போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நம்மளே இப்போ நான் ட்ரைனிங் போனேன்னு வச்சுக்கிறீங்களே, சார் இதெல்லாம் சொல்லி கொடுத்தானா சொல்லாதீங்க சார் எங்க ஓனர்ட்டன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்க்க முடியாது சார், இவ்வளவு வேலையா சார், ஏற்கனவே எங்களுக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு சார் சொல்லுவாங்க. ஏன்னா நானும் அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட் வந்து வந்தவன் தான். ஒன் மந்த்ல நம்ம அக்கௌண்ட்ஸ்ல நம்ம பார்க்க வேண்டிய வேலையை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா 4 நாள் வேலை தான் இருக்கும். அதுல ஃபுல் டைமா நம்ம உட்காந்து வேலை மட்டுமே பார்த்தா 4 நாள்ல முடிஞ்சு போயிடும். நம்ம மேக்ஸிமம் ஃப்ரீயா இருக்க டைம்னா அவங்க வந்து கன்சிடர் பண்றது கிடையாது நம்ம டீம். ஓகேங்களா? அதனால வந்து என்ன ஆமா, 200 மடங்கு தலைவலியும் ஜாஸ்தி. 2வது அதுக்கு டைமும் வேஸ்ட் ஆஃப் டைம் அது ஆக்சுவலா. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து அந்த எரர் என்னைக்காவது தெரிய வரும். ஆனால் வேற யாரோ சொல்லி தெரிய வரும். டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் அனுப்பி நம்ம அந்த எரர் நம்ம தெரிய வரும். இல்லைன்னா ஆடிட் ஆஃபீஸ் கொடுத்து அவங்க சொல்லி நம்மளுக்கு எரர் தெரிய வரும். ஸோ அதனால் வந்து ஃபுல்லி வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ அப்போ நம்ம இன்டர்னலாக நம்ம வந்து நல்லா தயாராக ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம உண்மையிலேயே நம்ம அக்கௌண்ட்ஸ் நம்ம கண்ட்ரோலில் வந்துடும். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார். நாளைக்கு அகைன் வந்து அந்த டீட்டெயில்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே சார், தேங்க்யூ சார்.